வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. கதைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய நாளா ஏன் கதை போடலைன்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. என்னுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் நான் எதுவும் ஷேர் பண்றதில்ல. இதுவரைக்கும் பண்ணுனதில்ல. ஆனா இப்போ நான் ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். இப்போ ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவ நான் இழந்துட்டேன். அதுலேருந்து என்னால வெளியிலயே வர முடியல. இன்னும் பல நாட்கள் ஆகும் நான் வெளியில வரதுக்கு. ஸோ, அதுலேருந்து என்ன டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ கதை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. குளிர் உடம்பினுள் புகுந்து எலும்பு வரை செல்லும் பனி படர்ந்த அதிகாலை நேரம். பூச்சிகள் கூட கம்பளிக்குள் இடம் கிடைக்குமா என ஒளிந்திருக்கும் காலை. ஏற்காட்டின் இந்த பனியின் பேயாட்டத்திற்கு நடுவே அந்த ஆளரவமற்ற அந்த காட்டில் ஈனஸ்வரத்தில் ஒரு குரல். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர. வார்த்தையை முடிக்கும் முன் கோடாரி வெட்டும் ஓசை. அந்த ஈனஸ்வரத்தில் வந்த ஓசை நின்று போய் ஒரு மயான நிசப்தம் நிலவியது. தலைப்புச் செய்திகள். ஏற்காட்டை ஒட்டிய காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத நபரின் பிணம் கண்டுபிடிப்பு. தினக்குரலின் குரல் நேற்றைய இரவு நிகழ்வுகளை ஒப்புவித்துக் கொண்டிருந்தது. காலையில காஃபி கலக்கிற வேலைய பார்க்கவாவது ஒரு அண்ணி வேணும். டே அண்ணா, இந்தா காஃபி. ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலையேண்டா என்றான் கபிலன். வச்சிட்டு போ. ஆமா, இங்க வா. கௌசிகன் கபிலனின் பின்மண்டை முடியை பிடித்து இழுத்தான். என்னடா தலை இது? ஒழுங்கா போய் முடிய வெட்டிட்டு வீட்டுக்குள்ள வா என்றான் கௌசிகன். ஏ, விடுறா, வலிக்குது. இப்ப இதாண்டா அண்ணா ஃபேஷன். கபிலன் முடியை சரி செய்தவாறே, இந்த மண்டையோட இன்டர்வியூக்கு போனா வேலையே கிடைக்காது, வெளியில தான் தள்ளுவாங்க. நொண்டி காரணம் சொல்லாம முடிய வெட்டிக்கிட்டு வந்து பேசு போ. கௌசிகன் கூறிக்கொண்டே குளிக்கத் தயாரானான். கௌசிகன் கபிலன் அண்ணன் தம்பியாக வாழ்பவர்கள். ஆசிரமத்தில் உருவான பந்தம் இன்று வரை தொடர்கிறது. கௌசிகன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். காவல்துறை திணறிய பல வழக்குகளை திரைமறைவில் தீர்த்து கட்டிய அசகாய சூரன். பெரிய முன்னுரையெல்லாம் வேண்டாம், கதாபாத்திரங்களே அவர்களை பற்றி பேசட்டும். கபிலன் இதழியல் இளங்கலை, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் முடித்து வேலை தேடும் ஒரு சராசரி இளைஞன். நான் ஏன் வெளியில வேலைக்கு போகணும்? பேசாம உனக்கு அசிஸ்டண்டா உன் கம்பெனிலேயே சேர்ந்துக்கிறேனே. கபிலன் சிரித்து கொண்டே சொல்ல, அப்போ நீ என்ன மாதிரி போலீஸ் கட் பண்ணிக்கணும். ஓகேனா சொல்லு என்றான் கௌசிகன் நக்கலாக. விட்டா யூனிஃபார்ம்லாம் போட சொல்லுவ போலையே. ஆள விடு. ஆண் அண்ணா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ரேணுவுக்கு பர்த்டே. ஒரு விஷ் பண்ணிடேன் என்றான் கபிலன். ஓகே, சாயங்காலம் ஊர் சுத்தாம அவளை டின்னருக்கு கூட்டிக்கிட்டு வந்துடு கௌசிகன் சொன்னான். வாசலில் காலிங் பெல் அடிக்க கபிலன் திறக்க போனான். அட, வாங்க முருகன் சார். என்ன இவ்வளவு காலை நேரத்துல வந்திருக்கிறீங்க? கபிலன் கதவை திறந்து அந்த மதிக்கத்தக்க காவல்துறை அதிகாரியை உபசரித்தான். அண்ணன் வீட்ல இருக்கிறாரா தம்பி? கபிலன். யாரு? யார் அவரு? உங்களுக்கு அண்ணனா? கபிலன் கிண்டலாக. எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் உங்களுக்கு. நான் உங்க அண்ணனை கேட்டேன் என்றான் முருகன். ஹஹா, இருக்கார் இருக்கார், நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். கபிலன் உள்ளே போக, எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம் தம்பி. அட, சும்மா உட்காருங்க சார். கபிலன் அடுத்த 5 நிமிடத்தில் காஃபியோடு வரவும் கௌசிகன் குளித்து ரெடியாகி கீழே வரவும் சரியாக இருந்தது. வாங்க முருகன், ஆபீஸ்க்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வீட்டுக்கே வந்துட்டீங்களா? ஆமா சார். திவாகர் சார் உங்களை. முருகன் முடிப்பதற்குள், உடனே ஏற்காட்டுக்கு வர சொன்னாரா? கௌசிகன் புன்னகையோடு கேட்டான். எப்படி தம்பி, போன் பண்ணிட்டாரா? இல்ல சார், ஒரு கெஸ் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இரண்டாவதா ஒரு கொலை ஏற்காட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி என்ன கூப்பிடாம இருப்பாரு? ஒரு 5 நிமிஷம், கிளம்பிடலாம். நீங்களும் என் கூட வரீங்க தானே என்றான் கௌசிகன். கூட்டிக்கிட்டு போனா வரேன், இல்லாட்டி பின்னாடி பஸ்ல தான் வரணும். முருகன் அப்பாவியாக சொல்ல கௌசிகன் புன்னகையோடு அவருடன் கிளம்பினான். டே அண்ணா, சொன்னத மறந்துடாத. அவளுக்கு விஷ் பண்ணிடு. டின்னருக்கு டைமுக்கு வந்துடு. நீதானே பில்ல கட்டணும் என்றான் கபிலன். ஓகே ஓகேடா. கௌசிகன் அந்த சிகப்பு நிற ஹோண்டா ஜாஸை ஏற்காட்டை நோக்கி விரட்டினான். இதுவரை கௌசிகன் சந்தித்திராத ஒரு இடியாப்ப சிக்கலான வழக்கு அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. அத்தியாயம்
2. தம்பி, இதுக்கு மேல கார்ல போக முடியாது. எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. நடந்துதான் போகணும். சரிண்ணா. அப்புறம் என்ன? முகமெல்லாம் வாட்டமா இருக்குது. பொண்ண காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா? வண்டியை ஓரம் கட்டியவாறே கௌசிகன் கேட்டான். சேர்த்துட்டேன் தம்பி. ஆனா மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்குது. இதுவரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியில எல்லாம் போய் தங்குனதே இல்ல. இந்த ராகிங் லொட்டு லொஸ்குன்னு எதேதோ சொல்றாங்க. அதான் மனசுக்குள்ள குடைச்சலாவே இருக்கு. முருகனின் குரலில் உண்மையான கவலை இருந்தது. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் உங்க மகளை தைரியசாலியாக்கும். எவ்வளவு காலத்துக்கு உங்களால அவங்கள பாதுகாக்க முடியும் சொல்லுங்க? ஒரு கட்டத்துல தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற பக்குவம் வரணும். அதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கணும் என்றான் கௌசிகன். அது என்னமோ உண்மைதான். பேசிக்கொண்டே சம்பவம் நடந்த இடத்தை அடைந்திருந்தார்கள். அங்கே சொற்பமான சில ஃபாரன்சிக் அதிகாரிகள் தடயங்கள் கிடைக்குமா என பூத கண்ணாடியும் கையுமாக நோட்டம் விட்டபடி தங்கள் வேலையை மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். திவாகர் தலையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார். கிரைம் சீனை டிஸ்டர்ப் செய்யாமல் வைத்திருந்தனர் கௌசிக்கின் வரவிற்காக. கௌசிகனும் முருகனும் வருவதை கண்ட திவாகர், தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்களா? இன்னமும் எவ்வளவு மணி நேரம் இதை மூவ் பண்ணாம இருக்கிறதுன்னு யோசனையா இருந்தேன். ப்ளீஸ் ஹாவ் அ குவிக் லுக் என்றார் திவாகர். ஷியோர் திவா என்றான் கௌசிக். கோடாரி தலையை 2 பாகங்களாக பிரிந்திருந்தது. முகம் முழுவதும் காய்ந்து வழிந்த ரத்தம் கருஞ்சிகப்பில் கொடூரமாக இருந்தது. கை மணிக்கட்டுகளில் இரத்தக்கட்டு. காலில் செருப்பு இல்லை. பாதங்களில் முள் கீறல்கள். பாதம் முழுவதிலும் சிகப்பு சாயம் பூசியிருந்தது. இறந்தவனின் உடலமைப்பை பார்க்க 25 முதல் 30 வயது இருக்கலாம். முக்கால் பேண்ட் அணிந்திருந்தான். முழங்காலில் கூட பல முள் கீறல்கள் சிகப்பு கீற்றுகளை கிறுக்கி இருந்தது. என்ன கௌசிக், எனி ஃபைண்டிங்ஸ் என்றார் திவாகர். அட் ஃபர்ஸ்ட் லுக் இங்க பக்கத்துல எங்கேயோ வச்சு இவரை கண்டிப்பா டார்ச்சர் பண்ணி இருக்கணும். ஆர் எங்கேயாச்சும் டார்ச்சர் பண்ணி வேற இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இவர் தப்பிக்க முயற்சி செஞ்சிருக்கணும். கைகளை கட்டி போட்டு இருந்த மார்க் இருக்குது. ரொம்ப தூரம் வெறும் கால்ல ஓடி வந்திருக்கிறாரு. முழங்கால்கள்ல இருக்கிற கீறல்கள் ஆழமா தெரியுது. ஏதோ கருவ காட்டு வழியா ஓடி வந்திருக்கலாம். பயங்கர போராட்டத்துக்கு பிறகு கொடூரமா தலையில வெட்டுப்பட்டு இறந்திருக்கிறாரு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல இன்னும் சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் என்றான் கௌசிக். அவனே மேலும் தொடர்ந்தான். இங்க பக்கத்துல ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத கட்டிடம் ஆர் அபேண்டன் பிளேஸ் ஏதாவது இருக்கா? 20 கிலோமீட்டர் சுற்றளவுல எதுவும் இல்ல. விசாரிக்க சொல்றேன் என்றார் திவாகர். அப்படியே பக்கத்துல கருவ காடு ஏதாவது இருக்கான்னு விசாரிக்க சொல்லுங்க என்றான் கௌசிக். ஓகே. திவாகர் சொல்ல கௌசிகன் கையுறைகளை போட்டுக்கொண்டு அந்த பிளந்து கிடந்த தலைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பொருளை கிடுக்கி மூலம் எடுத்தான். அது ஒரு சிறிய சுண்டக்காய் அளவில் இருக்கும் மாணிக்க கல் போன்ற சிகப்பு நிறக்கல். இத ஃபாரன்சிக்கு அனுப்பி என்னன்னு செக் பண்ண சொல்லுங்க. சுற்றி இருந்த சேற்றில் பல வெற்றுக்கால் தடங்களுடன் சில ஷூ தடங்களும் இருந்தன. அந்த அளவுகளை ஃபாரன்சிக் டீம் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தனர். ஏசி கிருபாகரன், இன்ஸ்பெக்டர் திவாகர் இவர்களோடு கௌசிகன் காவல்துறை அலுவலகத்தில் இருந்தான். என்ன கௌசிக், இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏசி கிருபா கேட்டார். இது பக்கா கன்னிங் மர்டர். கண்டிப்பா கொலகாரம் ஒருத்தனா தான் இருக்கணும். எதை வச்சு ஒருத்தர்னு சொல்றீங்க? கொலை நடந்த இடத்துல இருந்த காலடி தடங்கள்ல ஒண்ணு செருப்பு போடாத இறந்தவருடையது. அடுத்தது ஷூ போட்ட ஒருத்தரோடது தடம். நிறைய பேர் அந்த இடத்துல இருந்த மாதிரி அந்த இடம் இல்ல. மோரோவர் நிறைய பேர் இருந்திருந்தா இவரை அங்க கொண்டு இருக்க மாட்டாங்க. அவரை எங்க வச்சு சேஃபா டார்ச்சர் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு போய் கொன்னு வேற எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது வேற வழி இல்லாம இந்த இடத்துல செய்யப்பட்ட கொலை. என்னோட அசம்ஷன் சரியா இருந்தா காலை சுமார் சூரிய உதயத்துக்கு ஒரு 30 அல்லது 40 நிமிஷம் முன்னாடிதான் இந்த கொலை நடந்திருக்கணும் என்றான் கௌசிகன். கிருபா கேள்வியாக அவனை பார்த்து, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதனால தான் பாடிய அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். கௌசிகன் யோசனையாக வேறெங்கோ பார்த்தபடி சொன்னான். கௌஷிக், இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரியே இல்ல என்றார் திவாகர். இல்ல திவா, அதுக்கும் இதுக்கும் நிறைய பொதுவான ஒற்றுமை இருந்தாலும் நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் மேட்ச் ஆகவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு இம்மெச்சூர் பட் இன்டெலிஜென்ட் மர்டர். செத்தவன் சும்மா ஊர் சுத்தலான்னு வந்த சாதாரண ஆள். எ ரேண்டம் கேட்ச். எந்த கோணத்துல போனாலும் கொலையாளிய நெருங்கவே முடியாத அளவுக்கு செய்யப்பட்ட பக்கா ட்ரை. சொல்லிக் கொண்டிருந்தவனுக்கு ஏதோ பொறி தட்டியது. திவா, அந்த கொலை நடந்த இடம் இந்த கொலை நடந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம்? சரியா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா
என்றான் கௌசிகன். ஒரு கேஸ் ஃபைலை அலசியவன், ஆமா 12 கிலோமீட்டர். ஏன் கேக்குற? அந்த கேஸ்ல உபயோகமா ஒண்ணுமே இல்லையே என்றார் திவா. இந்த கேஸ்லயும் எதுவும் இருக்காது. கௌசிகன் தீர்க்கமாக சொல்ல, கிருபாவும் திவாகரும் அவனை குழப்பமாக பார்த்தார்கள். அத்தியாயம் 3. திவாகர், கௌசிக் எப்ப வருவாரு? அட்டாப்சி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸை கவனிச்சிங்களா என்றார் கிருபா. கால் பண்ணியிருக்கேன். எனக்கும் அதே ஷாக் தான் சார். மே ஐ கமின் சார் என்றான் கௌசிகன். ஆ, எஸ் ப்ளீஸ் கௌசிக், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்றார் கிருபா. என்ன விஷயம் சார்? அட்டாப்சி ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? கௌசிக் மெல்லிய புன்னகையுடன் கேட்டான். ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே டார்ச்சர்ட் அண்ட் மர்டர்ட், அதுவும் சரியா 6:30 மணி இடைவெளியில என்றார் திவாகர். அதாவது போலீஸுக்கு அடுத்த 30 நிமிஷத்துல தகவல் வந்துருச்சு, அப்படித்தானே? எஸ் கௌசிக், இந்த கேஸ்ல போலீஸுக்கு நீங்க அபிஷியலா சப்போர்ட் பண்ணீங்கன்னா பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்குதா? நீங்க சேர்த்துக்கலைனாலும் நான் இந்த கேஸை தனியா விசாரிக்கிறதா தான் இருந்தேன். தேங்க்யூ என்றான் கௌசிக். அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல? இது சாதாரண மர்டர் கேஸ் தானே என்றார் திவா அலட்சியமாக. மெல்லிய ட்ரேட்மார்க் புன்னகையோடு, இது சாதாரண கேஸ் இல்ல திவா. என்னோட கெஸ் சரியா இருந்தா இப்ப செத்தவரும் ரேண்டம் கேட்ச் தான். எப்ப ரேண்டமான ஆளுங்க எந்த காரணமும் இல்லாம கொல்லப்படுறாங்களோ அப்பவே அந்த கேஸ் ஒரு சைக்கோவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நாம தேடுறதும் ஒரு சைக்கோவைத்தான் என்றான் கௌசிகன். எனக்கு புரியல, சைக்கோன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க என்றார் கிருபா. எல்லாம் ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான். உயிருக்கு பயந்து அவர் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கிறாரு. அப்போ அவரை துரத்திக்கிட்டு வந்த கில்லரும் ஓடிதான் வந்திருக்கணும். அப்படி ஓடி வந்து டயர்டா இருக்கிற ஒருத்தனால ஒரே வெட்டுல தலைய 2 துண்டாக்கி இருக்க முடியுமா? கௌசிக், எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? நான் இவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா டார்ச்சர் பண்ணதும் கொலை பண்ணுனதும் ஒரே ஆளா இருக்கணும்னு இல்ல. குழப்பமா இருக்குதுல்ல என்றான் கௌசிகன். இருவரும் ஒரே மாதிரியாக ஆமோதிக்க, என்கிட்ட இப்ப வெறும் தியரி தான் இருக்குது. ஆதாரம் இருக்கும்போது விளக்கமா சொல்றேன். திவா, நாம இனி ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இறந்தவர் டீடைல்ஸ் வந்துருச்சா? அவரு கண்டிப்பா வெளியூர் ஆளாத்தான் இருக்கணும் என்றான் கௌஷிக். எஸ், இறந்தவர் பேரு நிஷாந்த், சாஃப்ட்வேர் ஃபீல்டு. இங்க ஏதோ மேரேஜ் அட்டன் பண்ண வந்திருக்கிறாரு. கடந்த 3 நாளா மிஸ்ஸிங். ட்ரக்கிங் போயிருப்பான்னு ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா எடுத்துக்கல. பட் 2 நாள் ஆயிடுச்சுன்னு முந்தா நாள் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்றார் திவா. ஓகே, நாம அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். பை த வே, அவர் செல்போனோட லாஸ்ட் நோன் லொகேஷன் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்லுங்க என்றான் கௌசிக். கிருபாவிடம் விடை பெற்று இருவரும் சென்றனர். கௌசிக், இவர் ரிதேஷ், நிஷாந்தோட ஃப்ரெண்டு என்றார் திவா. இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா என்றான் கௌசிகன். எஸ் சார் என்றான் ரிதேஷ். ரிதேஷ், உங்களுக்கு நிஷாந்த எவ்வளவு நாளா தெரியும்? 2-3 வருஷமா தெரியும் சார். உங்களுக்கு நேட்டிவ்? பெங்களூர் சார். இதுக்கு முன்னாடி ஏற்காடு வந்திருக்கிறீங்களா? எஸ், இது எனக்கு 4வது விசிட். நிஷாந்த் வந்திருக்கிறாரா? அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நாள் ஃபுல்லா காணோம். அண்ட் நீங்க ட்ரெக்கிங் போயிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்க என்றான் கௌஷிக். ரிதேஷ் கண்களில் ஒரு மெல்லிய கலவரம் வந்து போனது. அது வந்து சார், அவன் யூஸ்வலாவே இப்படித்தான். ஹில் ஸ்டேஷன் போனா தனியா ட்ரெக்கிங் போயிடுவான். ரியலி? கௌசிக் ஒரு நமுட்டுச் சிரிப்போடு கேட்டான். ரிதேஷ் குழப்பமாக பார்க்க, சரி சரி, அதை விடுங்க. நிஷாந்துக்கு வேற யாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கேங்ல என்றான் கௌஷிக். பசங்கள்ல நான் தான் சார் க்ளோஸ். அப்போ பொண்ணுங்கள்ல? அது வந்து திவ்யா தான் சார் அவனோட பெஸ்டி. அது என்ன பெஸ்டி? கேர்ள்ஸ்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேர்ள் பெஸ்டின்னு சொல்லுவோம் சார். அது சரி, நம்மளுக்கு ஏது அந்த குடுப்பினை எல்லாம்? நீ போய் அந்த பெஸ்டிய வர சொல்லு. திவ்யா கண்களில் மொத்த ஜீவனையும் அழுது கரைத்திருக்கிறாள் என்பதை அவள் கண்களை பார்த்தே சொல்லிவிடலாம். வாங்க திவ்யா, சாரி ஃபார் யுவர் லாஸ். இப்போ எங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தேவை. உங்களால இப்ப பதில் சொல்ல முடியுமா? முடியும் என்பது போல தலையசைத்தாள். நிஷாந்த் ஆள் எப்படி? அவருக்கு எதிரிகள்னு யாராவது இருக்காங்களா என்று கேட்டான் கௌஷிக். எதிரிகள்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல சார். ஒரு நாள் முழுக்க உங்களை காண்டாக்ட் பண்ணலன்னு உங்களுக்கு டவுட் எதுவும் வரலையா? வந்துச்சு சார். நான் ரிதேஷ் கிட்ட கேட்டேன். திவ்யா ஏதோ தொடர கௌஷிக் வேறு கேள்வியை கேட்டான். நீங்க அவரை அன்னைக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? எஸ் சார், நிறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் நாட் ரீச்சபிள்லயே இருந்துச்சு என்றாள் திவ்யா. ம், இன்ட்ரெஸ்டிங். உங்க போன்ல இருந்தா ட்ரை பண்ணீங்க? எஸ் சார்,
நோ சார் என்றாள் திவ்யா. என்ன? என்ன எஸ் என்ன நோ? ஃபோன் பண்ணேன். பட் என்னோட ஃபோன்ல இருந்து இல்ல. ரிதேஷ் நம்பர்ல இருந்து என்றாள் திவ்யா. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? இல்ல சார். எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதான் என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டான்னு ரிதேஷ் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன் என்றாள் திவ்யா. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. என்ன பிரச்சனை என்று கேட்டான் கௌஷிக். அது வந்து அவனுக்கு மேரேஜ் பிளான் பண்ணி இருக்கிறதா தெரிய வந்துச்சு சார். அத பத்தி பேசும்போது எங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு என்றாள் திவ்யா. அப்போ நீங்க வெறும் பெஸ்டி இல்ல, உங்க ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் என்ன என்று கேட்டான் கௌஷிக். சார், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். திவ்யா இழுத்தாள். அதென்ன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்? திவா குழப்பமாக கேட்க கௌஷிக் அவன் காதோரம் விளக்க, இதெல்லாம் என்ன கலாச்சாரம்னே எனக்கு புரியல. ஏமா, நீ தமிழ் பொண்ணு தானே, இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா? திவாகர் கொதிக்க திவ்யா தலையை கவிழ்ந்தபடியே நின்றாள். சரி, அதை விடுங்க. சோ, உங்களுக்கு நிஷாந்த் வேற ஒருத்தரை மேரேஜ் பண்றதுல விருப்பம் இல்ல, அப்படித்தானே என்று கேட்டான் கௌஷிக். ஆமோதித்தாள் திவ்யா. கௌஷிக், எனக்கு உன் போக்கே புரியல. நிஷாந்த் கேஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, அவரை கடத்திக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணது யாரு? 2வது, நிஷாந்த் எப்படி கில்லர் கண்ணுல மாட்டினாரு? இதுதான் என்று சொன்னான் கௌஷிக். அப்போ கண்டிப்பா 2ம் வேற வேற ஆளுங்கன்னு சொல்றியா? எஸ், 90% ஷூர். 10% ஆதாரம் வேணும். அண்ட் ஒன் மோர் திங். திவா என்ன என்பது போல பார்க்க, அதே ஏரியாவை சுத்தி எங்கேயாச்சும் இன்னொரு கொலை கண்டிப்பா இன்னும் சில நாட்கள்லயே நடக்கும். திவா குழப்பமாக பார்க்க அவர் அலைபேசி கூவியது. அத்தியாயம் 4. திவாகர் கமிஷனர் ஆபீஸிற்கு அவசரமாக கிளம்ப கௌஷிகன் தன் அலுவலகத்திற்கு கிளம்பினான். அதே நேரம் கான்ஸ்டபிள் முருகன் அவனை தேடி அங்கு வந்தார். தம்பி, கிளம்பிட்டீங்களா என்றார் முருகன். ஆமா சார், கொஞ்சம் வேலை இருக்கு. சார், அந்த திவ்யா அப்புறம் ரிதேஷோட ரீசன்ட் கால் அண்ட் மெசேஜ் ஹிஸ்டரி வந்திருக்கு சார். உங்ககிட்ட அவர் கொடுக்க சொன்னாரு. முருகன் ஒரு காகித கற்றையை அவனிடம் தந்தார். இதுல நிஷாந்தோட கால் அண்ட் மெசேஜ் ஹிஸ்டரியும் இருக்குது இல்ல என்றான் கௌஷிக். ஆமா தம்பி என்றார் முருகன். அதை வாங்கி பார்த்தவனின் இதழில் ஒரு குறு நகையும் குழப்பமும் ஒரு சேர வந்தது. ஏதோ யோசனையுடன், அண்ணா வாங்களேன், இவங்க 2 பேரையும் இன்னொரு முறை பார்ப்போம் என்றான் கௌஷிக். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஹோண்டா ஜாஸ் காற்றை கிழித்து கொண்டு கிளம்பியது. கௌஷிக், முருகன் மற்றும் ஒரு பெண் உதவி ஆய்வாளர். இடம் ஹோட்டல் ரெசிடென்சி பார்க். ஹலோ, மிஸ் திவ்யா. என்ன சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இன்னமும் ஏன் இப்படி எனக்கு அடிக்கடி தேடி வரீங்க என்றாள் திவ்யா எரிச்சலாக. அது சரி. ஹலோ மேடம், நியாயமா உங்களை ரிமாண்ட்ல எடுத்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சிருக்கணும். ஏதோ பொண்ணா இருக்கீங்களேன்னு கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறோம். நீங்க பிரைமரி சப்ஜெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறத மறந்துட வேண்டாம். கௌசிக் குரலில் நிஜ கோபம் இருந்தது. அது வந்து சார், சாரி, நான் திவ்யா உளர, எனக்கு 2 கேள்விதான். கௌஷிக் அதே கடுகடு குரலில் சொன்னான். உங்களுக்கும் ரித்தேஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்றான் கௌசிக். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார், நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றாள் திவ்யா. நான் நீங்க ஏற்கனவே சொன்ன பொய்ய திரும்ப கேட்டுட்டு போக இங்க வரல. சோ, கொஞ்சம் உண்மையை பேசினா உங்களுக்கும் நல்லது என்றான் கௌஷிக். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்து பேச்சுவார்த்தை மாதிரி இல்லையே உங்க மெசேஜ் ஹிஸ்டரி. சார், அது வந்து நீங்க இப்ப எந்த உண்மையை தான் கேக்குறீங்க என்றாள் திவ்யா. ஏன், இன்னும் எத்தனை உண்மைகளை மறைச்சு வச்சிருக்கிறீங்க என்றான் கௌஷிக். மறுபடியும் அதே கேள்விதான். உங்களுக்கும் ரிதேஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த முறை குரலில் இன்னமும் கடுமை கூடியிருந்தது. தலையை குனிந்தபடி, சார், நான் நிஜத்தை சொல்லிடுறேன் சார் என்றாள் திவ்யா. இடம் விசாரணை கூடம், காவல்துறை அலுவலகம். ரித்தேஷ் இதழோரத்தில் வழிந்த ரத்தத்தோடு இருக்க, எதிர் இருக்கையில் கௌஷிக் மற்றும் திவாகர். எப்படி ரித்தேஷ், ட்ரீட்மெண்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா, இல்ல ஏதாச்சும் குறை இருக்குதா என்றார் திவாகர். இப்போ உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. திவ்யா அப்ரூவரா மாறியாச்சு. ஆல்ரெடி நீ பண்ணின தெள்ளவாரித்தனமெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ, இது வெறும் கன்ஃபெஷனுக்காக மட்டும்தான் என்றான் கௌசிக். சார், அவனை நாங்க தான் அடைச்சு வச்சிருந்தோம். ஆனா சத்தியமா நாங்க அவனை கொல்லவே இல்லை என்றான் ரித்தேஷ். ஓ, அப்படியா? அப்போ உங்க ஐடியா என்ன? அவனை டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வாங்கின பிறகு அவரை ஃப்ரீயா வெளியில விட்டுருப்பீங்களோ
இல்ல அப்படி விட்டிருந்தா தான் அவர் உங்கள சும்மா விட்டிருப்பாரா? ரிதேஷ், கட் த கிராப். நீ செய்யணும்னு இருந்த ஒரு கொலைய வேற ஒருத்தன் செஞ்சுட்டான். பட் அதுக்கெல்லாம் நீ நல்லவன்னு அர்த்தம் இல்ல. சோ அடுத்த அடி வாங்காம நடந்தத சொல்லு. உன்னை விட வெளியில யாரு கண்லயும் சந்தேகம் வராம சுத்துற அந்த கில்லர் இஸ் மோர் டேஞ்சரஸ். கௌஷிக் குரலில் நிஜமான பரபரப்பு தெரிந்தது. 4 நாட்களுக்கு முன்பு. இடம் ரிதேஷ் கெஸ்ட் ஹவுஸ். திவ்யா, இப்ப ஏன் ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கற? இவ்வளவு சீக்கிரம் வீட்ல பிளான் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல என்றான் நிஷாந்த். என்ன நடிக்கிறியா? நீ ஓகே சொல்லாம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க? ஏய், நாம ஒன்னும் லவ்வர்ஸ் இல்லையே என்றான் நிஷாந்த். சோ நீ ஆரம்பத்துல இருந்தே கழட்டி விடுற பிளான்ல தான் இருந்திருக்கிற. திவ்யா கூற, பின்ன நீ மட்டும் என்ன எனக்கு கம்பெனி கொடுத்த? உனக்கும் ரிதேஷுக்கும் நடுவுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா என்றான் நிஷாந்த். என்ன தெரியும் உனக்கு? ரிதேஷ் அந்த உள் அறையிலிருந்து வெளியே வந்தான். நீங்க என்னடா பண்ற என்றான் நிஷாந்த். நீதானே இப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுன. இது ஏன் கெஸ்ட் ஹவுஸ்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்றான் ரிதேஷ். திவ்யா, என்ன இது என்றான் நிஷாந்த். அவளை ஏன்டா கேக்குற? அவ ஜஸ்ட் என் ஸ்லேவ். நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் அவளோட வேலை. சி, நாஸ்டி ஃபெலோஸ். நிஷாந்த் கோபமாக வெளியேற திரும்ப அங்கே தெரிந்த மானிட்டரில் அவனும் திவ்யாவும் நெருக்கமாக இருந்த வீடியோ சத்தம் எதுவும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நிஷாந்த், இதை அப்படியே உன் அப்பாவுக்கு அனுப்பட்டா இல்ல ஆடியோவும் சேர்ந்திருக்கிற வேர்ஷனை அனுப்பவா என்று சிரித்தான் ரிதேஷ். வருங்கால மாமனாருக்கும் சேர்த்து அனுப்பு ரிதேஷ். மருமகனோட ஸ்டாமினா லெவல் என்னன்னு அவருக்கும் தெரியணுமில்ல. திவ்யா கேவலமாக சிரிக்க, யூ பிளடி. திவ்யாவின் கன்னத்தில் இடியாக இறங்கியது ஒரு அறை. என்னையே அரைஞ்சிட்டியா? ரிதேஷ், இவங்கிட்ட என்ன வீண் பேச்சு? இங்க ஏற்காடு எஸ்டேட் டீலிங்ல கிடைச்ச ஹாட் கேஷ் பிளாக் மணி 40 லட்சம் வச்சிருக்கிறான். அதை கொடுத்துட்டு கிளம்ப சொல்லு என்றாள் திவ்யா. என்ன நிஷாந்த், டீலா நோ டீலா? கோடீஸ்வர மாமனார் கிடைக்கும் போது இதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்ல. யோசிச்சு நாளைக்கு சொல்லு என்றான் ரிதேஷ். இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. இப்பவே போலீஸ் கிட்ட போறேன். இது பக்கா பிளான்டு ஸ்கேம். நிஷாந்த் சொல்லி முடிக்க அவனது தலையில் டொங் என்று ஒரு அடி இறங்கியது. இதுதான் சார் நடந்துச்சு. அவனை கடத்தலான்னுலாம் பிளான் இல்ல. போலீஸ் அது இதுன்னு அவன் மிரட்டுனதுனாலதான் கோபத்துல அடிச்சிட்டோம். அப்புறம்தான் அவனை எங்க குடவுன்லயே கட்டி போட்டுட்டோம். சத்தியமா கொல்லணும்னுலாம் பிளான் இல்ல சார். அவன் பணக்கார வீட்டு பையன். அவனை இப்படி லாக் பண்ணி பெரிய அமௌண்ட் கறக்கலான்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சோம். இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க காவலுக்கு இருக்கிற எங்க ஆளு அவன் தப்பிச்சுட்டான்னு கால் பண்ணுனான். நாங்க எல்லா இடத்துலயும் தேடினோம். பட் எங்கேயுமே அவன் கிடைக்கல. எங்க போலீஸ் கிட்ட போயிருப்பானோன்னு தான் நாங்க பயந்துகிட்டு இருந்தோம். பட் அதுக்குள்ள அவன் செத்துட்டான்னு நியூஸ் வந்துச்சு. ரிதேஷின் பிளாஷ்பேக் முடிந்தது. ரிதேஷ் மற்றும் திவ்யா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். என்ன திவாகர், கேஸ்ல எனி யூஸ்ஃபுல் அப்டேட் என்றார் கிருபாகரன். நடந்தவைகளை சுருக்கமாக சொல்லி முடிக்க அந்த அலுவலக அலைபேசி அழைத்தது. ஹலோ என்றார் கிருபா. வாட்? எந்த ஸ்பாட்? திவாகர், எகைன் ஒரு ப்ரூட்டல் மர்டர். கிளம்புங்க, கௌஷிகனையும் வர சொல்லிடுங்க என்றார் கிருபா. இந்த முறை இன்னும் ரத்தத்தை உறைய வைக்கும்படியான கொலையை காண இருவரும் புறப்பட்ட அதே நேரம், சார், ஒரு பையன் இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். மோனிஷா கௌசிகனின் அலுவலக ஊழியர். கவரில் டு கௌசிகன், வேறு எந்த தகவலும் இல்லை. கவரின் உள் காய்ந்து பதப்படுத்தப்பட்ட ஒரு கட்டை விரல் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. அதிலிருந்த காகித மடிப்பில், இது என் முதல் கொலையின் நினைவு சின்னம். உனக்கான என் விலைமதிப்பற்ற அன்பளிப்பு. என் கொலைகளும் தொடரும் உன் தேடலை போல என்ற வாசகம் அச்சிடப்பட்டிருந்தது. அதே நேரம் திவாகரிடமிருந்து வந்த அழைப்பு அந்த புதிய கொலை தகவலை கூற ரீங்காரமாக கூவியது. அத்தியாயம் 5. அந்த விரலை லேபுக்கு அனுப்பிவிட்டு வண்டியை திவாகர் சொன்ன இடத்தை நோக்கி செலுத்தினான். கரங்கள் இயந்திரத்தனமாக செயல்பட்டது. மூளையின் இரத்த நாளங்கள் ஏதோ ஒரு அபாயத்தை எச்சரித்தது. இந்த கொலையாளி யாரு? எதுக்காக அந்த விரலை எனக்கு அனுப்பணும்? இந்த கொலைகளை 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஏன் செய்யணும்? மனதிற்குள் 1000 கேள்விகள் துளைத்தெடுக்க அந்த அடர்ந்த காட்டையொட்டி சில பல போலீஸ் வண்டிகள் நின்ற இடத்தில் கௌசிகன் தனது வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பகுதியை நோக்கி சென்றான். கௌஷிக், எங்க அந்த லெட்டரை காட்டு
திவாகர் பொறுக்க முடியாமல் கேட்க, என்கிட்ட இல்ல, லெட்டர்ல ஏதாச்சும் சாம்பிள் இருக்குதான்னு பார்க்க ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி இருக்கிறேன். சொன்னபடியே தன் அலைபேசியில் இருந்த அதன் போட்டோவை காட்டினான். சரி, பாடி எங்க என்றான் கௌஷிக். அந்த புளிய மரத்தை பாரு என்றார் திவா. ஆச்சரியமாக மரத்தின் மேல் பார்த்தவனுக்கு உண்மையாகவே உடல் வேர்த்தது. அது ஒரு பெண்ணின் உடலாகத்தான் இருக்க வேண்டும். தலை தனியாக வெட்டப்பட்டு ஒரு கிளையில் செருகப்பட்டிருந்தது. கைகள் இல்லாத இடுப்பு வரையிலான உடல் ஆடை இல்லாமல் மரத்தடியில் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. இடுப்பிலிருந்து 2 கால்களும் மரக்கிளையில் கால் நீட்டி தொங்குவதைப் போல தொங்கிக் கொண்டிருந்தது. வெட்டிய பாகங்களிலிருந்து வழிந்திருந்த ரத்தம் இறந்தவர் யாராக இருப்பினும் நரக வேதனையுடன் இறந்திருக்க கூடும் என சொல்லாமல் சொன்னது. அந்த மரத்தில் இந்த காட்சியை கண்ட எவரும் சில பல நாட்களுக்கு இயல்பு வாழ்க்கை வாழ்வது என்பது கடினம்தான். அதுவும் இதை முதலில் கண்டவரின் நிலைமை சொல்லவே வேண்டாம். திவா, பாடிய யார் முதல்ல பார்த்தது? அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம். இத பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடி வந்திருக்கிறாரு. அப்போ இங்க பக்கத்துல குடியிருக்கிற நம்ம சண்முகம் சார் வண்டியில மோதி விழுந்து அரைகுறையா சொல்லி இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கும் ஏசிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரு. சண்முகத்துக்கும் பிபி ஷூட்டப் ஆயிடுச்சு. எனக்கே லைட்டா வாமிட் வர்ற மாதிரி தாண்டா மச்சி இருக்குது. கடைசி வரியை மட்டும் கௌஷிகனின் காதில் ஓதினார் திவாகர். சரி, பாடியை இறக்கி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். எனக்கென்னவோ இந்த கில்லர் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு என்றான் கௌஷிக். என்னடா சொல்ற? சரியா சொல்ல தெரியல. ஏதோ ஒரு உள்ளுணர்வு. கௌசிகனின் அலுவலகம். கிரைம் சீன்ல ஒரு மண்ணும் கிடைக்கல. கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. நீ என்னடான்னா வலமும் இடமும் நடந்துகிட்டு இருக்கிற? திவா எரிச்சலாக கூற, திவா, நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன விஷயம் நம்ம சிலரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பிரஸ்ல கூட நம்ம காட்டிக்கல. அன்அபிஷியலா தான் நான் ஹெல்ப் பண்ணது கூட. அப்படி இருக்கும்போது பப்ளிக்கோட பப்ளிக்கா இருக்கிற கில்லருக்கு மட்டும் எப்படி இது தெரியும்? கௌஷிக் யோசனையாக கூற, அதே நேரம் அவன் அலைபேசி அலறியது. டயலில் மஹிமா என மின்னியது. அதுவரை சீரியஸாக இருந்த அவன் கண்களிலும் கொஞ்சம் காதல் எட்டி பார்த்தது. அதை கவனித்த திவாகர், நீ இன்னும் நிறுத்தலையாடா என நொந்து கொண்டே நகர்ந்தான். சற்று தொலைவிற்கு நகர்ந்து சென்ற பிறகு, ஹலோ, யாரு என்றான் கௌஷிக். ம், யாரா? உன் டயல்ல நேம் வரும் பாரு. மஹி கோபமாக கூற, ஓ, நீயா மஹி? போன்ல கொஞ்சம் பிரச்சனை. சொல்லு, என்ன விஷயம்? உன்னால என் லைஃபே பிரச்சனையில இருக்கு. இத பாரு, நீயும் இப்ப சொல்லுவ நாளைக்கு சொல்லுவேன்னு வெயிட் பண்ணியே பல வருஷம் போயிடுச்சு. போன வாரம் உங்க சப் இன்ஸ்பெக்டர் சரோஜினி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல வேணும்னா சேர்ந்துக்க, உன் ஆளு கூடவே இருந்துடலான்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ பிரைவேட் டிடெக்டிவ் தானே? போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு என்னடா வேலை? அந்த திவா கடங்காரன் சம்பளத்தை அவன் வாங்கிக்கிட்டு வேலைய உன் தலையில கட்டுறானா? காலேஜ்ல இருந்தே இதே வேலையா போச்சு அவனுக்கு. உன் கூட தானே வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என்றாள் மகிமா. மெல்லிய புன்னகையுடன் திவாகர் இருக்கும் இடத்தை திரும்பி பார்க்க அவன் வேர்க்கடலையை தோல் எடுத்து மென்று கொண்டிருந்தான். ஏய், இப்ப ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? கௌஷிகன் சிரித்து கொண்டே கேட்க, பின்ன அவன் எல்லாம் குடும்பம் குட்டின்னு ஜாலியா இருக்கிறான். நீ மட்டும் எப்பவும் ஜோலியாவே இருக்கிற. ரொம்ப ஓவரா பண்ணாத, அப்புறம் நீ என்ன தேடி திரிய வேண்டியிருக்கும் பாத்துக்க என்றாள் மகி. இப்போ இதுதான் உன் பிரச்சனையா? எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு மகி. அதை முடிச்சுட்டு நானே உனக்கு கால் பண்றேன். நீ அங்க நல்லா படி, ஓகேவா? ம். எப்ப பாரு இதே டயலாக சொல்லு. மாத்தி கீத்தி பேசிடாத. உன்னை சொல்லி தப்பில்லடா. நீ ஒரு சிட்டி ரோபோட்னு தெரிஞ்சும் உன் பின்னாடி 7 வருஷமா சுத்துறேன் பாரு. என்ன சொல்லணும்? அப்படி இல்ல மகி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். போ, போய் அந்த பாழா போன கேஸ கட்டிக்கிட்டே அழு. பை. மகி டொக்கென வைக்க திவாகர் உள்ளே வந்தார். என்னடா சொல்றா உன் ஜூலியட்? வழக்கம் போலத்தான். ஏண்டா, நானே கேட்கணும்னு இருந்தேன். நீயும் காலேஜ் சேர்ந்த முதல் நாள்ல இருந்து அவளை லவ் பண்ற. ஏண்டா இன்னும் அவளை கண்டுக்காத மாதிரி ஆக்ட் கொடுக்குற? இப்ப என்னடா அவசரம்? அவளுக்கு நான் அவளை லவ் பண்றேன்னு நல்லா தெரியும். சும்மா அப்பப்ப இப்படி ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேப்பா. இது கூட நல்லா தான் இருக்கு. அதான். கௌசிக் அதே ட்ரேட்மார்க் புன்னகையுடன் கூற, என்னமோ போ. சரி, வா கேஸ பாப்போம் என்றார் திவாகர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி உடலுறவு வச்சிருந்திருக்கிறாங்க என்றான் திவாகர். யூ மீன் ரேப்? கிருபாகரன் கேட்க, நோ சார், கட்டாயப்படுத்தின மாதிரியான தடயங்களே இல்ல என்றான் கௌஷிக். செமன் ட்ரேசஸ் ஏதாவது இருக்குதா? எஸ்,
பட் கிளியரா இல்ல, பார்ஷியலா தான் இருக்கு. அத வச்சு ஒரு 40% தான் மேட்ச் பண்ண முடியும். ம். எனிதிங் எல்ஸ்? எஸ் சார். அந்த பொண்ணோட கைகள் மிஸ்ஸிங். அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே கைகள வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அப்போ வெளியான ரத்தப்போக்குல தான் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ப்ரூட்டல் மர்டரால இங்க டூரிசமே குறைஞ்சு போயிடுச்சு. இந்த கொலைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஷூர் சார். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் இன்னும் குழப்பமா இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும், இப்ப நடக்கிற கொலைக்கும் நெறைய வேற்றுமை இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் ஒரே ஆளோட வேல தான். தன்னோட பேட்டர்ன்ஸ வச்சு தன்னை யாரும் நெருங்கிடக் கூடாதுன்னு கிளவரா ப்ளே பண்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் கில்லர். பட் எதுக்காக அந்த 3 வருஷ கேப்? அதுதான் குழப்பமா இருக்கு. திவாகர், எனக்கு அந்த கோடாரி கொலை கேஸோட முழு டீடைல்ஸ் வேணும். முக்கியமா அந்த பாடியில விரல் ஏதாவது மிஸ் ஆயிருக்குதான்னு தெரியணும் என்றான் கௌஷிக். சார், நாங்க நாளைக்கு ரிப்போர்ட் பண்றோம் என்றார் திவாகர். இருவரும் விடை பெற்றனர். திவாகர் தந்த கேஸ் ஃபைலை ஒரு வரி விடாமல் அலசி கொண்டிருந்தான் கௌஷிகன். சார் இன்னும் கிளம்பலையா என்றாள் மோனிஷா. இல்லம்மா, எனக்கு லேட் ஆகும், நீங்க கிளம்புங்க. டே அண்ணா! கபிலன் இரவு உணவுடன் உள்ளே வந்தான். அட மோனிஷா டார்லிங், நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா என்றான் கபிலன். இதோ கிளம்பிட்டேன் சார் என்றாள் மோனிஷா. அண்ணா, இந்தா, இதுல சாப்பாடு இருக்குது, நீயே போட்டு சாப்பிட்டுக்க. நான் மோனிஷாவை டிராப் பண்ணிட்டு வரேன். டேய், அவங்க 2 வீலர் வச்சிருக்காங்கடா, போய்ப்பாங்க என்றான் கௌஷிக். இல்ல சார், என் 2 வீலர் சர்வீஸுக்கு போயிருக்கு. சுத்தம். கௌஷிக் மைண்ட் வாய்ஸ். ச்சே, வாட் அ டைமிங். மாமா, வரேன்டா செல்லம், 2 மினிட்ஸ். கபிலன், டேய் அண்ணா, செம்ம சான்ஸ்டா, ப்ளீஸ் கெடுத்து விட்டுறாத. முக்கியமா அந்த ரேணு கிட்ட போட்டு விட்டுடாத. கபிலன் கௌஷிகனின் காதில் மெதுவாக கூற, சார், நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. என் வண்டி இல்லாதனால தான் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பிக்கப் பண்ணிக்க வரான்னு சொல்ல வந்தேன். மோனிஷா குறும்பாக சிரித்தாள். என்ன, பாய் ஃப்ரெண்டா? கபிலன் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்க, எங்க இருந்து வந்தான் இந்த திடீர் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு? ம் உனக்கு எங்க இருந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாளோ அங்க இருந்துதான். கதவு ஓரத்தில் கண்களில் பொய்க் கோபத்தோடு ரேணு. ஏ ரேணு! கபிலன் அசடு வழிந்து கூற, அம்மா தங்கச்சி, மச்சான் வந்துட்டார் போல, ஹார்ன் சத்தம் கேக்குது, பார்த்து போமா. கபிலன் மோனிஷாவிடம் கிண்டலாக கூறினான். என்னண்ணா, சாப்பாட்டை நசுக்கிக்கிட்டு இருக்கிற? சாப்பிடுற ஐடியாவே இல்லையா? இல்லடா, எனக்கு இந்த கேஸ்ல நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்க இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு என்னண்ணா குழப்பம்? அத்தனை நிகழ்வுகளையும் சுருக்கமாக விளக்கி முடித்தான். ஏன்னா, இது ஏன் பழிவாங்க பண்ற கொலையா இருக்கக்கூடாது? கபிலன் சொல்ல கௌஷிகன் கவனித்தான். என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம இருந்தாலும், ரேண்டம் சாய்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் தேர் மஸ்ட் பி அ கனெக்ஷன். நீயே சொல்ற கில்லர் ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணலன்னு. அப்போ ஏன் அவன் சாதாரண சைக்கோ கில்லரா இல்லாம ஒரு பக்கா பிளான்டு சைக்கோ கில்லரா இருக்கக்கூடாது என்றான் கபிலன். கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்குதுடா. 3 விக்டிம்ஸையும் கனெக்ட் பண்ற அந்த டாட்டை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா, அந்த விரல் யாரோடதுன்னு தெரிஞ்சுதா என்றாள் ரேணு. ரேணு, அது ஒரு பொண்ணோட விரல். யார் அந்த பொண்ணுன்னு இன்னும் தெரியல. 2 டேஸ் ஆகும். அது யாருன்னு தெரிஞ்சா இந்த கேஸோட ஆரம்ப புள்ளி யாருன்னு தெரிஞ்சிரும். அண்ணா, இந்த 3 பேர் மேலேயும் ரிப்போர்ட் ஆகாத கேஸ் எதுவும் இருக்குதா? ரிப்போர்ட் ஆகாத கேஸ்னு நீயே சொல்ற. அத நாங்க எங்கன்னு போய் தேடுறது? 3 பேர்ல கடைசியா செத்த லேடி மட்டும்தான் லோக்கல். அவ ஒரு ப்ராஸ்டிடியூட். அதை தாண்டி வேற கேஸ் எதுவும் இல்ல. மத்த 2 பேரும் வேற வேற ஊரு. சோ டீடைல்ஸ் வர லேட் ஆகும் என்றான் கௌசிக். சாப்பிட்டு முடித்து மீண்டும் தேடலில் இறங்கினான் கௌசிகன். கபிலனும் ரேணுகாவும் கிளம்ப அந்த கோடாரி கொலை வழக்கின் சாட்சியங்களின் வாசகங்களை படித்துக் கொண்டிருந்தான் கௌசிகன். கோடாரி கொலை வழக்கு. ஏற்காட்டின் பிரதான சுற்றுலா தளத்தில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத நேரத்தில் 30 வயதான முருகேசன் தலை 2 பாகங்களாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். கொலை சுமார் காலை 4 மணி அளவில் நடந்திருப்பதாக தகவல். முருகேசன் ஒசூரில் கால் டாக்ஸி டிரைவராக பணியாற்றி வந்தவர் எனவும், வாடகை வண்டி டிரைவராக ஏற்காடு வந்தார் எனவும் தகவல். சாட்சி 1. சபரி, கூலித் தொழிலாளி. வேலை நிமித்தமாக காலை சுமார் 7 மணி அளவில் சம்பவம் நடந்த இடத்தை கடந்தபோது தலையில் வெட்டுப்பட்டு கிடந்த சடலத்தை கண்டதாக ஏற்காடு காவல் நிலையத்திற்கு சபரி தகவல் கொடுத்துள்ளார். சாட்சி 2. ஏகாம்பரம் தம்பதியினர். சேலத்திற்கு ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள். வாடகைக்கு எடுத்த வண்டியின் டிரைவர் முருகேசன். காலை 9 மணி அளவில் ஊருக்கு திரும்பி போக இருந்த நிலையில்தான் முருகேசன் இறந்த செய்தி தெரிய வந்தது.
முன்னாள் இரவு முருகேசன் இவர்களை இறக்கிவிட்டு தனக்காக கொடுக்கப்பட்ட விடுதிக்கு சென்றதாக தகவல். சாட்சி 3. சந்தானம் சபர்மதி விடுதி மேலாளர். இரவு 11 மணி அளவில் முருகேசன் அறைக்கு வந்தார் எனவும், காலை 3 மணிக்கு ஏதோ அவசர கால் வந்ததாக வெளியே சென்றிருக்கிறார். கடும் குளிர் காரணமாக மேலாளரின் ஜெர்கினை இரவல் வாங்கி போனதாக கூறப்படுகிறது. இந்த 3 சாட்சியில 3வதா இருக்கிற சந்தானம் சொன்ன அந்த அவசர கால் மட்டும்தான் ஒரே க்ளூ. அவரை பார்த்து பேசினா ஏதாவது தகவல் கிடைக்கும். அதே நேரம் அவனது அலைபேசி அழைத்தது. ஹலோ என்றான் கௌஷிகன். சார், உங்களை திவாகர் சார் உடனே சபர்மதி லாட்ஜுக்கு வர சொன்னாரு சார். அங்க மேனேஜரை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களாம் சார் என்றார் முருகன். கௌசிகன் அதிர்ச்சியின் விளிம்பிற்கே செல்ல, அங்கே சந்தானம் அவசர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசத்தில் உயிர் பிழைக்க போராடி கொண்டிருந்தார். அத்தியாயம் 6. டே கௌசி, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலடா. இவனை ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? திவாகர் விரக்தியாக கேட்க, கௌசிகன் வேறேதோ யோசிக்க, டேய் மௌன சாமியாரே, உன்கிட்ட தான் கேட்கிறேன். திவாகர் சத்தமாக கேட்க, ஏதோ நினைவுகளிலிருந்து கலைந்தவனாக, இல்ல, என்ன நடந்துச்சுன்னு வரிசையா சொல்லு என்றான் கௌஷிக். என்ன நடந்துச்சா? டேய், ஒருத்தன் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்குறான்டா. நீ என்னடானா கதை கேட்டுக்கிட்டு இருக்கிற? டேய், கேட்டத சொல்லு, சும்மா கூட கூட பேசாத. ம், என்னவோ போ, சொல்லி தொலைக்கிறேன். விடியற்காலை 4 மணி. ஹலோ, ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன் என்றார் கான்ஸ்டபிள். ஹலோ சார், நான் சபர்மதி லாட்ஜ் கிட்ட இருந்து பேசுறேன் சார். இங்க சந்தானம் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகலாமா சார்? உயிர் இருக்கு, 108க்கு ஃபோன் பண்ணிட்டேன். யாரோ ஒருவர் சொல்ல, முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நாங்க வந்துடுறோம், நீங்க அங்கேயே இருங்க. உங்க பேர் என்ன என்றார் கான்ஸ்டபிள். சிவராமன்க. சரி, நீங்க சீக்கிரமா வாங்க சார். அடுத்த 20 நிமிடத்தில், நீங்க தான் சிவராமனா என்றான் திவாகர். ஆமா சார் என்றார் சிவராமன். என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்க சிவராமன். சார், நான் நைட் டியூட்டி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ சபர்மதி லாட்ஜ் வாசல்ல யாரோ குப்புறப்படுத்து கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரா இந்த குளிர்ல இப்படி கிடக்குறதுன்னு குனிஞ்சு டார்ச் அடிச்சு பார்த்தேன். பார்த்தா நம்ம சந்தானம் சார். திருப்பினேன், மூச்சு இருந்துச்சு. சிவராமன் அதிர்ச்சியாக சொல்ல, அப்புறம்தான் உடனே 108க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணேன் என்று முடித்தார். இதுதாண்டா நடந்துச்சு என்றான் திவாகர். இதுதான் நடந்துச்சா? இல்ல இவ்வளவுதான் நீ விசாரிச்சியா? உனக்கு எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு. நான் சிவராமனை மீட் பண்ணணும் என்றான் கௌசிக். டேய், அவர் இப்பதாண்டா வீட்டுக்கு தூங்க போனாரு. பாவம், வயசானவர். ஒரு 10 மணிக்கு போய் பார்க்கலாமேடா. டேய், அவரை பார்த்தா உனக்கு பாவமா இருக்கு. உன்னோட கேஸ தோள்ல போட்டுக்கிட்டு ராப்பகலா இன்வெஸ்டிகேட் பண்ற என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு யாரும் உடனே தூங்க மாட்டாங்கடா. இந்நேரம் வீட்ல போய் இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டு இருப்பாரு. நீ போனை போட்டு பாரு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாரு. கொட்டாவி விட்டுக்கொண்டே டயல் செய்தான் திவாகர். ஹலோ, சொல்லுங்க சார். முதல் ரிங்கிலேயே சிவராமன் போனை எடுக்க, கௌசிகன் மெல்லிய சிரிப்போடு பேசினான். ஹலோ சார், டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. உங்களை நேர்ல பார்க்கணுமே, நாங்க அங்க வரலாமா? தாராளமா வாங்க சார், நான் வீட்ல தான் இருக்கிறேன். சந்தானம் எப்படி இருக்கான் சார்? குரலில் நிஜமான கரிசனம் இருந்தது. இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் 12 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. நான் நேரா வந்து டீடைல் சொல்றேனே என்றான் கௌஷிக். ஹலோ சார், நான் கௌசிகன், பிரைவேட் டிடெக்டிவ். உங்ககிட்ட சில டீடைல்ஸ் வேணும் என்றான் கௌசிக். சொல்லுங்க சார். அங்க பக்கத்துல யாரும் இருந்த மாதிரியோ, இல்ல ஓடுன மாதிரியோ ஏதாவது கவனிச்சீங்களா? அப்படி எதுவும் நான் பார்க்கல சார். சின்ன சத்தம் கூட இருக்காது அந்த அர்த்த ஜாமத்துல. அதனால கண்டிப்பா சொல்லுவேன், அங்க யாரும் பக்கத்துல இல்ல. ஏன்னா, நான் 108க்கு கால் பண்ணிட்டு என் சால்வைய சந்தானத்து மேல போத்தி விட்டுட்டு பக்கத்துல யாராச்சும் உதவிக்கு கிடைப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வழக்கமா இந்த நேரத்துல தான் வருவீங்களா? ஆமா சார். எல்லா நாளும் இந்த நேரம் தான் வருவேன். சில நாள் சந்தானம் வெளியில முழிச்சுக்கிட்டு தான் நிப்பான். கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 தம்ம போட்டுட்டு டீ குடிச்சிட்டு போவோம். அப்பதான் எனக்கு சந்தானம் பழக்கமானானே. சந்தானம் ஆள் எப்படி சார்? யாராச்சும் எதிரி ஆகாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? பயத்துல 10 இன்ச்சுக்கு ஆழமா கத்தி இறங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிருந்தா இந்நேரம் அவர் போய் சேர்ந்திருப்பார் என்றான் திவாகர். அவன் ஒண்டி கட்ட சார். சொந்த ஊரு பெங்களூர் பக்கத்துல ஒரு கிராமம்னு சொல்லி இருக்கிறான்.
குடும்பத்த பத்தியெல்லாம் எதுவும் சொன்னதில்ல சார். ஆனா, குடும்பத்த பத்தி பேச்செடுத்தாவே அமைதியாயிடுவான். எனக்கு அவன 4 வருஷமா தெரியும். ரொம்ப நல்லவன் சார். எல்லாருக்கும் ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனை இப்படி குத்தி போடுற அளவுக்கு இந்த ஊர்ல யாரும் எதிரிங்க இல்ல சார், என்றார் சிவராமன். ஓ! ரொம்ப நன்றி சார். சந்தானம் சீக்கிரமா கண்ணு முழிப்பார்ன்னு நம்புவோம், என்று முடித்துக் கொண்டான் கௌசிகன். சார், அந்த ஸ்பாட்ல கிடைச்ச கல்லோட ரிப்போர்ட் வந்திருக்குது. ரிப்போர்ட்டை வாங்கி படித்தவன் யோசனையாக தலையை மறுப்பாக ஆட்டினான். என்ன மச்சி? என்றான் திவாகர். எதிர்பார்த்த மாதிரி மாணிக்க கல்லுதான். ஆனா வேற எந்த தகவலும் இல்லையே, என்றான் கௌஷிக். இரவு 11 மணி. கௌஷிகனின் அலுவலகம். திவாகர் தலையை பிடித்தவாறே கவிழ்ந்து கிடக்க கௌசிகன் சில கோப்புகளை அலசிக் கொண்டிருந்தான். ஆமா, அந்த செத்துப்போன பொண்ணுக்கு ரிலேஷன் யாரும் இல்லையா? இல்ல. இந்த ஊருக்கு அவ வந்து 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்திருக்கிறா போல. ஏன்? எதுக்காக இங்க வந்தான்னு யாருக்குமே தெரியல. ஒரு பிராஸ்டிடியூட் பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டிய விட்டுட்டு இந்த சின்ன ஹில் ஸ்டேஷனுக்கு எதுக்காக வரணும்? என்றான் கௌசிகன். ம். வேற எதுக்கு? ஹில் ஸ்டேஷன்ல நெறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. பெரிய அளவுல போலீஸ் ரெய்டு தொல்லையெல்லாம் இருக்காது. இதுக்காகத்தான் இருக்கும். வேற எதுக்கு? என்ன மச்சி, நீ இதையெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்றான் திவாகர். டேய், யூனிஃபார்ம் உடம்புக்கு போட்டா மட்டும் பத்தாதுடா. கொஞ்சம் போலீஸ் மாதிரி யோசிடா திவா. பெங்களூர் மாதிரி சிட்டில கிடைக்காத கஸ்டமர்ஸா இந்த சின்ன ஹில் ஸ்டேஷன்ல கிடைக்க போறாங்க? என்றான் கௌசிகன். ம். என்னமோ சொல்ற. சரிடா, அத விடு. அதெப்படி 4 வருஷமா யார் கூடயும் பழக்கமில்லாம இருக்க முடியும் ஒருத்தரால? நம்புற மாதிரி இல்லையே, என்றான் கௌசிகன். அதான் மச்சி எனக்கும் குழப்பமா இருக்குது. அவ கூட இருக்கிற மத்த பொண்ணுங்கள விசாரிச்ச வரைக்கும், அவ எல்லார் கூடயும் அளவாத்தான் பழகியிருக்கிறா. தனியாத்தான் ஃப்ளாட்ல தங்கி இருக்கிறா. ஆனா, யாரோ ஒருத்தன பத்தி மட்டும் நெறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கா போல. அவன் பேர சொல்லல. ஆனா, அவ ஃபோன்ல ஸ்பைடி அப்படின்னு சேவ் பண்ணி இருந்ததா, அவ கூட பழகுன ஒரு பொண்ணு கவனிச்சிருக்கிறா. அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு, எதுவும் சொல்லாம சிரிச்சான்னு அந்த பொண்ணு சொன்னா. அந்த ஃபோன் மிஸ்ஸிங். அவ நம்பர ட்ரேஸ் பண்ணி கால் மெசேஜ் ஹிஸ்டரி எடுக்க சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு கிடைச்சிடும், என்றான் திவாகர். அவ கூட பழகுன அந்த பொண்ண நான் பார்க்கணுமே, வர சொல்றியா? என்றான் கௌசிகன். மச்சி, இது மட்டும் மஹிமாவுக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவா. ச்சே, விசாரிக்கத்தான்டா. நீ பாட்டுக்கு மஹிமா கிட்ட சொல்லி தொலைச்சிராத. பறந்து வந்துடுவா. கௌசிகன் சொல்லி முடிக்கவும் அவன் அலைபேசி அழைக்கவும் சரியாக இருந்தது. டயலில் மஹிமா. போச்சுடா, அவளுக்கு மூக்கு வேர்த்துருச்சு, என்றான் கௌசிகன். சொல்லு மஹி. இன்னுமா கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்க? தூங்கலியா? இத கேட்கத்தான் கால் பண்ணியா? இல்ல, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். முதல் விஷ் நீ தான் பண்ணணும்னு தான் 12 மணிக்கு கால் பண்ணுனேன். அப்பாவியாக அவள் கூற கௌசிகன் வாயடைத்து நின்றான். சில நொடி தயக்கத்திற்கு பிறகு ஹாப்பி பர்த்டே மஹிமா, என்றான் குரலில் ஒரு நடுக்கத்துடன். தேங்க்ஸ்டா, நீ சீக்கிரமா தூங்கு. கேசுன்னு உடம்ப கெடுத்துக்காத, என்றாள் மஹிமா. ம். மஹி, கௌசிகன் இழுக்க, சொல்லுடா. இல்ல ஒண்ணுமில்ல, நீ தூங்கு, நான் காலையில பேசுறேன், என சொல்ல வந்ததை சொல்லாமலேயே வைத்தான். அவன் சொல்ல வந்ததை சொல்லாவிட்டாலும் அவளுக்கு புரிந்தது. சிறு புன்னகையுடன் டயலில் தெரிந்த கௌசிகனின் புகைப்படத்தை முத்தமிட்டாள் மஹிமா. அதே நேரம் அவனது அலைபேசியில் பாஸ்வேர்டு புரொடெக்டட் ஃபோல்டரில் இருந்த மஹிமாவின் புகைப்படத்திற்கு கௌசிகனும் முத்தமிட்டான். அதே நேரம் அங்கே ஹாஸ்டலில் சந்தானத்திற்கு நினைவு திரும்ப அவனது கண்கள் மெல்ல ஒரு திகிலோடு திறந்தது. அத்தியாயம் 7. சந்தானம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்லுங்க, என்றான் திவாகர். சார், யாருன்னே தெரியல சார். அங்க வாசல்ல நின்னுக்கிட்டு எதுத்த வீட்டையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தான். நேரங்கெட்ட நேரத்துல எதுக்கு இங்க நின்னு பார்க்கறான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு யாருன்னு கேட்க போனேன். என்ன கண்ட உடனே திரும்பி ஓட பார்த்தான். அவன் தோள தாவி நான் பிடிச்சேன். உடனே வேகமா திரும்பி எதையோ வச்சு குத்திட்டான், என்றார் சந்தானம். நீங்க அவன் குத்துன உடனே மயங்கிட்டீங்களா? ஆமா சார். அதிர்ச்சியில அடுத்தது என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. அவன் ஆளு பார்க்க எப்படி இருந்தான்? என்றான் கௌஷிக். இருட்டுல ஒண்ணும் பெருசா தெரியல சார். சின்ன வயசு ஆளு தான் சார். 25 இல்லன்னா 30 வயசு இருக்கும். எந்த வீட்ட பார்த்துக்கிட்டு இருந்தான்? ஹோட்டலுக்கு எதிர்த்த வீடு சார். அந்த வீடு ரொம்ப வருஷமா காலியா தான் இருக்குது. அப்படியா? ஓனர் எங்க இருக்காங்க? அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க சார். நான் அவ்வளவு பழக்கம் இல்லை அவங்க கூட. ஆனா, இங்க தங்கியிருந்த ஒருத்தன கோடாரியால வெட்டி கொலை பண்ணிட்டாங்களே, அந்த கேஸ பத்தி போலீஸ் அந்த வீட்ல இருந்தவங்களையும் விசாரிச்சாங்க. அது நடந்த கொஞ்ச மாசத்துல தான் அவங்க வீட்ட காலி பண்ணிக்கிட்டு போனாங்க, என்றார் சந்தானம்.
எல்லாமே இந்த கோடாரி கேஸையே வந்து நிக்குதே! ஒருவேள அந்த கில்லர் தான் சந்தானத்த கொலை பண்ண வந்திருப்பானோ? என்றான் திவாகர். இது அவன் பண்ண வேலை இல்ல. எப்படி சொல்ற? ம். மிச்சம் எல்லாரையும் அவன் எப்படி கொன்னான்? கோடாரியால வெட்டி. அப்போ இவன கொல்றதுக்கு மட்டும் ஏன் திருப்புலியோட வரணும்? கோடாரியால போட்டிருந்தா இந்நேரம் செத்திருப்பான்ல? என்றான் கௌஷிகன். திவாகர் சில நொடிகள் யோசனைக்கு பிறகு, முருகன் சார், அந்த வீட்டு ஓனர் பத்தி விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டேன் சார். அவங்க எல்லாரும் அவங்க பையனோட சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களாம் சார். நம்பர் வாங்கியிருக்கிறேன். அந்த முதல் கொலை டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட விசாரிச்ச டீட்டெயில்ஸ் எதுவும் ரெக்கார்ட்ஸ்ல இல்லையே! அவங்க கிட்ட அந்த கொலைக்காக விசாரிக்கலடா மச்சி. அந்த கொலை நடந்த அன்னைக்கு காலையில தான் அவங்க பையன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறான். அதனால ஏதாவது வித்தியாசமா கவனிச்சாங்களான்னு கேஷுவல் என்கொயரி தான். அவங்க எதையும் கவனிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சோ, பெருசா நோட் பண்ணி வைக்க எதுவும் இல்ல என்றான் திவாகர். ஓ! ஐ சீ. சோ, இவங்க ஊர விட்டு போனது தற்செயலானது தான். ம். அப்படி இருக்க, இப்ப சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அந்த வீட்ட ஏன் பார்க்கணும்? என்றான் கௌஷிகன். சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் முருகன். சொல்லுங்கண்ணா. அந்த இருட்டுல அவன் அந்த வீட்ட தான் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அவன் ஏன் வேற எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்திருக்க கூடாது? என்றார் முருகன். சந்தானம் எதுக்கு சார் மாத்தி சொல்லணும்? மாத்தி சொல்லி அவனுக்கு என்ன ஆகப் போகுது? இல்ல திவா, அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. நாம எதுக்காக சந்தானம் சொல்றத முழுசா நம்பணும்? டேய்! நீ என்ன சொல்ற? இதெல்லாம் எத நோக்கியோ நம்மள லீட் பண்ற மாதிரி இருக்கு என்றான் கௌஷிக். புரியல என்றான் திவாகர். நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு சீக்வென்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை. கொலையானவன் முருகேசன், கேப் டிரைவர், ஊர் ஒசூர். செகண்ட் இப்ப நடந்த நிஷாந்த் கொலை. அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஊரு பெங்களூர். தேர்டு அடுத்தது ராகினி, பிராஸ்டிடியூட். 4 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தவ. ஃபோர்த் சந்தானம். இவர் வந்து 4 வருஷம் ஆகுது. இவர பத்தி வேற விவரம் யாருக்கும் தெரியல. ஊரு பெங்களூரு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். இதையெல்லாம் கவனிச்சு பார்த்தா, எல்லாமே 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, எல்லாருமே பெங்களூர தான் சுத்தி சுத்தி வராங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த ஏதோ ஒரு நிகழ்வோட இவங்க எல்லாருமே பொருந்துவாங்க. அது எந்த நிகழ்வுன்னு தான் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சுட்டா நம்ம கிட்டயே இருக்கிற கில்லர ஈஸியா பிடிச்சிடலாம் என்றான் கௌஷிகன். நீ இப்ப சொல்றத பார்த்தா ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. இதுல சந்தானத்த கொலை பண்ண ட்ரை பண்ணது யாரு? அவன எங்க பிளேஸ் பண்றது இந்த தியரியில? என்றான் திவாகர். அவன யாரும் கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணலடா என்றான் கௌஷிகன். என்னடா சொல்ற? பின்னென்னடா கொல்லணும்னு குத்துறவன் திருப்புலியால ஒரு குத்து தான் குத்துவானா? இப்போ எனக்கு இன்னமும் குழப்பமா இருக்குதுடா. வயித்துல குத்து வாங்கி தையல் போட்டுக்கிட்டு படுத்திருக்கிறவன் எதுக்காக பொய் சொல்லணும்? என்றான் திவாகர். எதுக்காகன்னா, நம்மள ஏமாத்திட்டதா நெனச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறானே, அவன் தான் சொல்லணும் என்றான் கௌஷிகன். அத்தியாயம் 8. என்ன சந்தானம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் என்றார் சந்தானம். சரி, இப்ப கொஞ்சம் உண்மைய பேசலாமா? என்றான் கௌஷிகன். சார்? என்னடா சார்? எங்கள பார்த்தா நீ உடுற கதையெல்லாம் நம்புற ஆள் மாதிரி தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா நடந்தத சொல்லு. உன்ன குத்துனது யாரு? என்றான் திவாகர். சார், என்ன குத்துனது? சந்தானம் முடிப்பதற்குள், நான் தான் சார். பெண் குரல் பின்னால் இருந்து வந்தது. இது ராகினியோட தொழில் பண்ற பொண்ணாச்சே. திவாகர் மெதுவாக கூற, நீ ஏம்மா அவர குத்துன? சார், கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? என்றாள் அந்த பெண் புவனா. சந்தானத்தினை ஹாஸ்பிட்டலில் காவலில் வைத்துவிட்டு புவனாவுடன் காவல்துறை அலுவலகத்திற்கு சென்றனர். இப்ப சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என்றான் கௌஷிகன். சார், இந்த சந்தானத்துக்கு இதே வேலை தான் சார். நைட்டு நாங்க வேலை முடிஞ்சு கிளம்பும்போது இவன் கூடவும் இருக்கணும்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணுவான். அப்படித்தான் அன்னைக்கு நடுராத்திரியில நான் அவன் ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது வழக்கம் போல வம்பிழுத்தான். அவன் சொல்றத செய்யலைன்னா ராகினி மாதிரி அல்பாயுசுல போயிடுவேன்னு மிரட்டுனான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன் வேற. அதான் போதையிலயும் கோவத்திலயும் அவன பேக்ல இருந்த திருப்புலியால குத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டேன் என்றாள் புவனா. சரி, இப்ப ஏன் நீயா வந்து இத என்கிட்ட சொல்ற? இந்த 3 நாளா போலீஸ் என்ன பிடிச்சிரும்னு பயந்து என் சிநேகிதி வீட்ல இருந்தேன். யாரும் தேடி வராததுனால தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சேன். அப்பதான் சந்தானம் உங்ககிட்ட வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. இந்த சமயத்துல உண்மைய சொன்னா இவனால எங்களுக்கு இனிமே பிரச்சனை வராதுன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறத பார்த்து இங்கேயே வந்து சொல்லிடலான்னு வந்தேன் என்றாள் புவனா. சரி,
இவனுக்கும் ராகினிக்கும் பழக்கம் இருந்துச்சா என்றான் கௌசிகன். இருந்துச்சு சார். ராகினி கிட்டயும் இப்படித்தான் பண்ணுவான். ஆனா அவளுக்கு இவன்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல. பிரச்சனையே இல்லன்னா அது அவளுக்கு இவனும் ரெகுலர் கஸ்டமர் தான் சார் என்றாள் புவனா. ஆமா, இத ஏன் அன்னைக்கு சொல்லல? யார் யாரெல்லாம் ரெகுலர்ன்னு நீங்க கேட்கவே இல்லையே சார். புவனா பாவமாகச் சொல்ல, கௌசிகன் மெல்லிய புன்னகையோடு திவாகரை பார்த்து, இதுக்கு பேர் தான் டீடைல்ஸ் என்றான் மெதுவாக. நமக்கு கிடைச்ச செமன் ரேசஸ் சந்தானத்தோட மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ண சொல்லு. கௌஷிகனிடம் திவாகர் மெதுவாக கூறினான். சரி புவனா, இப்ப சொல்லுங்க. ராகினிக்கு யாரெல்லாம் ரெகுலரா பழக்கம் என்றான் கௌசிகன். சார், இந்த ஊர்ல ரெகுலர்னா ஒரு 4-5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. சந்தானம், மாணிக்கம், சடகோபன், அப்புறமா புவனா இழுக்க, என்ன இழுக்கிற? வேற யாரு? என்றான் திவாகர். சார், அது டிபார்ட்மெண்ட் ஆளுதான் சார் என்றாள் புவனா. ஏசியா இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொல்லு. இல்ல சார், நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் முருகன் சார் என்றாள் புவனா. என்ன? முருகனா? கௌசிகன் அதிர்ச்சியாக கேட்க, ஆமா சார், அவர்தான். ராகினி இந்த ஊருக்கு வந்த புதுசுல அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் அவர்தான் செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட பேசினது கூட கிடையாது. ஆனா அவ இங்க வந்த பிறகு வாரத்துல 2 நாள் அவள பாப்பாரு என்றாள் புவனா. ஆனா, அவர் அவள பாக்க வர்றத ரகசியமா வச்சுக்கணும்னு ராகினி கிட்ட சொல்லியிருக்காரு போல. இதுவே ஒரு நாள் அவ என்கிட்ட உளர்னதுதான். புவனாவே தொடர்ந்தாள். கௌசிகனின் அலுவலகத்தில் திவாகரும் கௌசிகனும் இருந்தார்கள். என்ன திவாகர், இத பத்தி நீ என்ன நினைக்கிற என்றான் கௌசிகன். நான் நினைக்க என்னடா இருக்குது, முருகன் இப்படின்னு எனக்கே ஷாக்கா தாண்டா இருக்குது. டேய், அவர் கேரக்டர் சர்டிபிகேட்டா நான் கேட்டேன். பின்ன இல்ல, ராகினி அவ்வளவு கொடூரமா செத்தத சாதாரணமா பார்த்த நமக்கே 4 நாள் தூக்கம் வரல. அப்போ அவ கூட இவ்வளவு நெருக்கமா இருந்த முருகன் கொஞ்சம் கூட அதிர்ச்சியோ இல்ல கவலைப்பட்ட மாதிரியோ தெரியலையேடா. எங்கேயோ இடிக்கல என்றான் கௌசிகன். டேய், நீ எந்த ஆங்கிள் போற? ஒருவேளை ஒரு விபச்சாரிய தெரியும்னு சொன்னா இமேஜ் கெட்டுடும்னு மறைச்சிருக்கலாம்ல. இருக்கலாமே. பேசாம அவரையே விசாரிச்சிடலாம். நீ என்ன சொல்ற என்றான் கௌசிகன். நீ முடிவு பண்ணிட்ட. நான் வேணான்னா விடவா போற? வா போகலாம் என்றான் திவாகர். சார், உங்களுக்கு வந்த ஃபிங்கர அனலைஸ் பண்ணதுல ஒரு மேட்ச் கிடைச்சிருக்குது. மோனிஷா உற்சாகமாக உள்ளே வந்தாள். அதே நேரம் ஒரு பாழடைந்த உடைந்த கட்டிடத்தில் ஒரு நாற்காலியில் ஒரு வயதான நபர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தார். நீ யாரு? என்னை எதுக்காக இங்க கட்டி போட்டிருக்கிற? நீதான் என் அடுத்த பலி. உன் கூடவே இருந்தவங்கெல்லாம் எப்படி செத்தாங்கன்னு பார்த்தோம். இப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்டியே என்றான் அந்த முகமூடி அணிந்தவன். நீ யாருக்காக இதையெல்லாம் செய்யற? ப்ளீஸ் என்ன விட்டுடு. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன். அப்பன், புள்ள 2 பேரும் பணத்த வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்ற மெதப்புல தான் இருக்கீங்களா? இங்க செத்தவங்க யாருக்கும் தராத சலுகை ஒண்ண நான் உனக்கு மட்டும் தரேன். உனக்கு 5 நிமிஷம் அவகாசம். உன் பணத்த வச்சு இங்கிருந்து தப்பிச்சிரு பாப்போம் என்றான் முகமூடிக்காரன். ப்ளீஸ் என்ன விட்டுடு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உன் கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் போய் போலீஸ்ல சரண் அடைஞ்சிடுறேன். என்ன விட்டுடு ப்ளீஸ் என்றான் வயதானவன். நீ என் கால்ல விழறதுனால நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிடுமா என்ன? ஆனா உன்னை கதற கதற கொல்லும்போது எனக்கு வர்ற அந்த ஆத்ம திருப்தி இருக்கே, அதுக்காகவே உன்னை திரும்ப திரும்ப 1000 தடவ கொல்லலாம் என்றான் முகமூடிக்காரன். அதே நேரம் அந்த முகமூடிக்காரனின் அலைபேசி அழைக்க அதில் போலீஸ் முருகன் என காட்டியது. அத்தியாயம் 9. உன் சாவு இன்னும் சில நிமிஷம் தள்ளி போகும் போல. செஞ்ச பாவத்தை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இரு. வரேன். அலைபேசி எடுத்து காதில் வைத்தபடியே வெளியே சென்றான். என்ன சார், இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க? நீ சொன்ன மாதிரி அந்த கவர கௌஷிக்கோட ஆபீஸ்ல போட்டுட்டேன். அவர் எப்ப வேணும்னாலும் அதை பார்த்துருவார். வேலை முடிஞ்சுதா இல்லையா என்றார் முருகன். முடிஞ்சிடும் என்றான் முகமூடிக்காரன். சரி சரி, நீ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடு. அத நான் பாத்துக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கௌஷிகன் நம்மள நெருங்கறதுக்குள்ள நம்ம அடுத்த டார்கெட்ட பிடிச்சாகணும். நம்மளோட துருப்புச் சீட்டே அதுதான். அத நான் பாத்துக்கிறேன். நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாவே நடக்குது. அந்த ஆட்ட தூக்க நம்ம பெங்களூர் வரைக்கும் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆடு அதுவே நம்மள தேடி வருது என்றார் முருகன். சரி, உங்க மேல அவங்களுக்கு டவுட் இல்லல்ல. உங்க கவர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். சோ ஜாக்கிரதை என்றான் முகமூடிக்காரன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். முருகன் சொல்லிவிட்டு போனை அணைக்க முகமூடிக்காரன் மீண்டும் உள்ளே சென்றான். என்ன சார்? முகமூடிக்காரன் சொல்லிக்கொண்டே அந்த வயதானவரை கட்டியிருந்த நாற்காலி இருந்த இடத்திற்கு வர அந்த நாற்காலி காலியாக இருந்தது.
கௌசிகனின் அலுவலகம். இந்த பொண்ணு பேரு கவிதா. இவங்கள பத்தி எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகல. அன்னை தெரசா அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்திருக்கிறா. எம்சிஏ முடிச்சுட்டு ஏதோ ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததா டீடைல்ஸ் இருக்கு. பட் எந்த கம்பெனி, யாரு ஃப்ரெண்ட்ஸ்னு எந்த டீடைல்ஸும் இல்ல என்றான் திவாகர். இந்த விரல கில்லரே நமக்கு லீடா குடுத்திருக்கிறான் அப்படின்னா, அவன் எதையோ வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ற மாதிரி தோணல? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா, செத்தவங்கலாம் ஏன் செத்தாங்க? இன்னும் யாருக்கெல்லாம் ஆபத்துன்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் என்றான் கௌசிகன். பட் இந்த கவிதாவோட சாதாரண ரீசென்ட் ஃபோட்டோ கூட நம்மகிட்ட இல்லையே! அவ எங்க, எப்போ கடைசியா இருந்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்றான் திவாகர். ம். எனக்கென்னமோ நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் பெங்களூர்ல இருக்கும்னு தோணுது. கௌஷிகன் சொல்லி முடிக்கும் முன் அவன் அலைபேசி ரீங்காரமாக அலைந்தது. டயலில் மஹிமா என்று. சொல்லு மஹி என்றான் கௌஷிகன். நான் ஊர்ல தான் இருக்கேன். நீ இப்ப எங்க இருக்கிற? இப்போ மீட் பண்ணலாமா? கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மஹி. அப்புறமா கால் பண்ணவா? கௌசிகன் தயக்கமாக கேட்க, நீ எப்பதான் கேஸ் பார்க்காம இருந்திருக்கிற? ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணிக்கோ. எனக்கு நிறைய டைம் வேண்டாம். ஐ அம் ஆன் மை வே. டொக்கென வைத்து விட்டாள் மஹிமா. யாருடா ஃபோன்ல? அந்த மஹி 7:30 தானே? இங்க வராளா என்ன? நீ முழிக்கிறத பார்த்தாலே தெரியுதே என்றான் திவாகர். கௌசிகன் சிரிக்க, சரி சரி நீ என்ஜாய் பண்ணு. நாம காலையில மீட் பண்ணுவோம். திவாகர் விஷமமாக சொல்ல, டே நீ வேற, அவ 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாளாம். 10 நிமிஷம் பத்தாதேடா. திவாகர் மீண்டும் விஷமமாக கூற, ச்சே ச்சே ஏன்டா இப்படி கண்றாவியா யோசிக்கிற? ஒரு ஃபைலை எடுத்து திவாகரின் மேலெறிய, அதனுள்ளிருந்து ஒரு கவர் எட்டி பார்த்தது. அதிலும் டு கௌசிகன் என எழுதியிருந்தது. அதை பார்த்து கையில் எடுத்தவன், மோனிஷா என்ன சத்தமாக கூப்பிட்டான். சார், பதட்டத்தோடு ஓடி வந்தாள் அவள். இந்த கவர் எப்ப வந்தது? மார்னிங் ஆபீஸ் திறக்கும்போது நிறைய கவர் கிடந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து வச்சேன். அதுல இந்த கவரை சரியா நோட் பண்ணவே இல்லையே. சாரி சார். அவளை போக சொல்லிவிட்டு கவரை திறக்க, அதில் கவிதா இன்னொரு பெண்ணுடன் சிரித்தபடி இருந்தாள். அதிலிருந்த இன்னொரு பெண்ணை பார்த்த கௌசிகனின் கைகள் அவனை அறியாமல் நடுங்கியது. அதே நேரம் அவனது அலைபேசி ரீங்காரமாக அழைக்க, டயலில் அன்னோன் நம்பர் என வந்தது. கௌசிகனின் நடுக்கத்தை கண்ட திவாகர் அவனது கையில் இருந்த புகைப்படத்தை பார்க்க, அதில் கவிதாவுடன் ரம்யமாக புன்னகைத்தபடி இருந்தாள் மஹிமா. அத்தியாயம் 10. என்ன கௌஷிக், நான் எதிர்பார்த்த வேகமே இல்லையே உன்கிட்ட என்றான் அவன். ஏய், யார் நீ? எனக்கு ஏன் கால் பண்ற என்றான் கௌசிகன். ஓ, தப்பான நம்பருக்கு கூப்பிட்டுட்டேனோ? இல்லையே, கரெக்டான நம்பர் தானே. வழக்கமா யாரையாச்சும் கடத்தினா அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு கால் பண்றது தான் வழக்கம். இந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட் போல. அதான் கான்டாக்ட்ல மை லவ்னு போட்டு ஹார்ட் சிம்பல் போட்டு சேவ் பண்ணி இருந்த உன் நம்பருக்கு கூப்பிட்டேன் என்றான் அவன். மஹிமா, ஏய் அவளை எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்னதான் வேணும் என்றான் கௌஷிகன். இவ்வளவு நாளா பண்ணுனதெல்லாம் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணினேனா? கௌசிகனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனக்கு வேண்டியத நான் பார்த்துப்பேன். நான் இப்போ அவளை கடத்தினதுக்கான காரணம் உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். முடிஞ்சா ஏன்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன தேடி வா. உன் கூட விளையாடி ரொம்ப நாளாச்சு. டொக்கென வைத்து விட்டான் அவன். அவனது மூளையின் இரத்த ஓட்டம் அதிகரித்தது. மனது அடிக்கடி மூளையை சீண்டி பார்த்தது. மச்சி, யார்ரா அவன்? என்ன வேணுமா அவனுக்கு என்றான் திவாகர். கௌசிகன் பதில் ஏதும் சொல்லாமல் காலத்தில் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அவன் முன்னே அடுக்கடுக்காக கேள்விகள் குவிந்தன. அவன் சின்ன விவரத்தை கூட தவற விடாதவன். அதுவே அவன் முன் கேள்விகளை குவித்தது. 1. யார் இந்த கவிதா? மஹிமாவுக்கு தெரியும்னா அவ கண்டிப்பா என்கிட்ட எதையாச்சும் சொல்லியிருப்பா. ஞாபகப்படுத்தி பாரு கௌசிக். மூளை கட்டளையிட்டது. 2. இவன் என் கூட விளையாடி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றான். அப்போ கண்டிப்பா இவனை எங்கேயோ அல்லது எப்பவோ நான் கடந்து வந்திருக்கணும். எங்கே? 3. கவிதாவோட சாவுக்கு பழி வாங்குறான்னா அப்ப ஏன் என்னோட முதல் கொலையோட நினைவு சின்னம்னு அந்த விரல சொல்லணும்? அப்போ கவிதாவையும் இவன் தான் கொன்னானா என்றது மைண்ட் வாய்ஸ். 4. எதுக்கு மஹிமாவை கடத்தினத எனக்கு சொல்லணும்? இதுவரைக்கும் எல்லாரையும் கொன்னவனுக்கு இப்ப என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? அப்போ மஹிமாவ இவன் கொல்ல போறதில்ல. அவள பணயமா பயன்படுத்த போறானா? இல்ல வேற என்ன பிளானா இருக்கும்? டேய், உன்னதாண்டா, எதையாச்சும் சொல்லி தொல. இப்படி மறுபடியும் மௌன சாமியாராட்டம் மண்டைக்குள்ளேயே பேசிக்காத என்று கத்தினான் திவாகர். இப்பொழுது நிமிர்ந்த கௌஷிகனின் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தான் அவன். திவா, நம்ம உடனே முருகனை இங்க வர சொல்லணும். பட் அவர் மேல டவுட் வந்த மாதிரி காட்டிக்க கூடாது.
மஹிமா கடத்தப்பட்டதை சொல்லி அவரை உடனே இங்க வர சொல்லு. அவரோட ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேர் நம்பரையும் டேப் பண்ண சொல்லு. கமான் ஃபாஸ்ட் என்றான் கௌசிகன். டேய், அப்ப நீ முருகன் தான் அந்த கருப்பாடுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியாடா என்றான் திவாகர். அது நாம வைக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். என் கெஸ் சரியா இருந்தா ஒண்ணு கொலையாளியோட ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். இல்லனா முருகனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நாம அவரை சந்தேக லிஸ்ட்ல இருந்து தூக்கி வெளியில போடலாம். ரெண்டுல எது நடந்தாலும் நல்லதுதான் என்றான் கௌசிகன். அத்தனையும் அவன் சொன்னது போல நடக்க இதை பற்றி அறியாத முருகன் அவர்களுடன் இருந்தார். சார், என்ன சார், அவங்கள கடத்திட்டான்னு சொல்றீங்க, பட் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கீங்களே என்றான் முருகன். இந்த போட்டோவை வச்சு அவன் ஏன் அவளை கடத்தினான்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் அவனை நெருங்க முடியும். கௌசிகன் தலையை மேஜையில் கவிழ்த்தபடி கூறினான். சார், நீங்க கேட்ட மேடமோட கான்டாக்ட் லிஸ்ட் கிடைச்சிடுச்சு. ஆனா அதுல கவிதான்னு எந்த நம்பரும் இல்லையே சார் என்றார் முருகன். கவிதான்னு தேடாதீங்க, கதிர்வேலன், கதிர்னு இருக்கான்னு பாருங்க. கௌசிகன் சொல்ல முருகனுக்கு தூக்கி வாரி போட்டது. அதை எப்படியோ மறைக்க முயன்றாலும் அவரது கை நடுக்கத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன முருகன் சார், ஏன் திடீர்னு கையெல்லாம் நடுங்குது, வியர்த்து வேற கொட்டுது? ஆர் யூ ஆல் ரைட்? உண்மையான கரிசனத்தோடு கேட்பதைப் போல கேட்டான் கௌசிகன். இல்ல சார், பிபி மாத்திரை சாப்பிட மறந்துட்டேன். நான் போய் மாத்திரையை போட்டுட்டு வந்துடுறேனே சார். முருகன் வெளியே செல்ல திரும்ப, அட, மாத்திரை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன் என்றான் திவாகர். அது வந்து, இல்ல சார், நானே எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, மாத்திரை வீட்ல இருக்கு. நீங்க கால் பண்ண உடனே மாத்திரை போட மறந்துட்டு வந்துட்டேன். வீட்ல போய் மாத்திரை போட்டுட்டு வந்துடுறேன் சார். முருகன் பதிலுக்கு காத்திருக்காமல் வெளியேறிச் சென்றார். வெளியே சென்றவர் வேறு ஒரு அலைபேசி மூலம் யாரையோ தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அவர் வெளியே சென்ற சில நொடிகளில் கௌஷிகன் தன் ஆபீஸின் ஒரு அறையில் இருந்த கணினியின் மூலம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் எண்ணின் இருப்பிடத்தை குறித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் ஒரு நகரும் கேரவேன் வண்டியில் மஹிமா மயங்கிய நிலையில் இருக்க, அவள் அருகே கவிதா கண்களில் கொலை வெறியோடு அமர்ந்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 11. என்ன சார் என்றான் கில்லர். கதிரு, நீதான் கொலை பண்றன்னு கௌஷிகனுக்கு தெரிஞ்சிருச்சு என்றார் முருகன். யோ, என்ன ஒளர்ற, அவனுக்கு எப்படி தெரியும்? கில்லர் குரலில் சிறு பதட்டம். அதெல்லாம் எனக்கு தெரியல. நீ மஹிமாவோட போட்டோவை எடிட் பண்ணி கவிதாவோடு சேர்த்தத கண்டுபிடிச்சிருப்பானோ என்றார் முருகன். பிரிண்ட் எடுத்த போட்டோல அதையெல்லாம் கண்டுபிடிக்க குறைஞ்சது 2 நாளாச்சும் ஆகும். அப்படி அதை கண்டுபிடிச்சாலும் என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்றான் கில்லர். நடந்ததை சுருக்கமாக சொன்னார் முருகன். எப்படி என் பேரை கண்டுபிடிச்சிருப்பான்? ஒரே குழப்பமால இருக்கு. சரி, நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க என்றான் கில்லர். மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன் என்றார் முருகன். சரி, நீங்க அவங்க கூடவே இருங்க. எங்க போறான், என்ன பண்றான்னு எனக்கு அப்பப்ப தகவல் கொடுங்க. முதல்ல என் பிடியில இருந்து தப்பிச்சிட்டான், நான் அவனை தேடி போறேன் என்றான் கில்லர். எப்படி தப்பிச்சான்? என்ன இவ்வளவு அஜாக்கிரதையா சொல்ற என்றார் முருகன். எங்க போயிட போறான், கேட்டு பய. அவனை பிடிச்ச உடனேயே காலை உடைச்சிருக்கணும். விட்டது தப்பா போச்சு. சரி சரி, வளவளன்னு பேசாம போய் அங்க என்ன நிலவரம்னு சொல்லுங்க என்றான் கில்லர். டேய், ஒரு நிமிஷம், அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கிற என்றார் முருகன். அவ கவி கூட இருக்கா, பயப்பட வேண்டாம், கூட நம்ம ஸ்பைடரும் இருக்கான் என்றான் கில்லர். லொகேட்டர் காட்டிய இடத்தை தொடர்ந்து கௌசிகனும் திவாகரும் விரைந்தனர். டேய், இந்த சிக்னல் என்னடா மூவிங்லயே இருக்குது என்றான் திவாகர். முருகனை கஸ்டடியில எடுத்தாச்சா? அதெல்லாம் அப்பவே ஆச்சு. கிருபா சார் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை. ஏதாவது உபயோகமா இருந்தா கால் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா கௌசி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா. யாரு கதிர்? அந்த பேரை சொன்னா முருகன் பதறுவார்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த சபர்மதி லாட்ஜுக்கு எதிர்த்த வீட்டுல இருந்த குடும்பம் சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னு முருகன் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமா, அந்த பையன் பேரு தான் கதிர். எப்ப முருகன் மேல எனக்கு டவுட் வந்துச்சோ அப்பவே அவரை மட்டும் தனியா விசாரிச்ச விஷயங்களா திரும்ப விசாரிக்க சொல்லி கபிலன் கிட்ட சொல்லிட்டேன். கபிலன் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி கதிர் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வந்த பிறகு திரும்பவும் சிங்கப்பூருக்கு போகவே இல்லை. அவன் குடும்பம் முழுக்க என்ன ஆனாங்கன்னு எந்த விவரமுமே இல்லை. பட் கௌஷிகன் அதே நேரம் அவன் அலைபேசி அழைத்தது. ஹலோ என்றான். என்ன, ஏதாவது கண்டுபிடிச்சியா, இல்ல இன்னமும் லிங்க் இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கியா என்றான் கில்லர். மஹிமாவை எங்க வச்சிருக்க? இதோ பாருங்க ஹீரோ சார், நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல எல்லாம் இல்ல, பதில் சொல்ற இடத்துல இருக்கிறீங்க என்றான் கில்லர். நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ற நிலைமையில நீ இல்ல. என்னடா பேச்சுல திமிர் தெரியுது? போடான்னு உன் ஆளோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன்
என்றான் கில்லர். முடிஞ்சா அறுத்து போடுடா பாப்போம். உன் உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேற யாருக்கிட்டையாச்சும் காட்டு. கௌசிகன் குரலை உயர்த்த அந்த பக்கம் சத்தம் குறைந்தது. என்னடா சத்தத்தையே காணோம்? நீ யாரா வேணும்னாலும் இருந்துட்டு போ. ஆனா என் மகி மேல ஒரு கீறல் விழுந்தா கூட நீ கொலை பண்ணதை விட பல மடங்கு கொடூரமா இருக்கும் உன்னோட சாவு. கௌசிகன் திவாகரிடம் கண்காட்டியபடி கூற, திவாகர் அவன் கையில் இருந்த ஒரு எந்திரத்தில் எதையோ பார்த்து கட்டை விரலை உயர்த்தி வெற்றி குறி காட்டினான். மச்சி, சிக்னல் இங்கிருந்து 200 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு, மூவ் ஆகல என்றான் திவாகர். சிக்னல் காட்டியது ஒரு காட்டுப்பகுதிக்குள். இருவரும் இறங்கி நடக்க அங்கே அருகில் இருந்த ஒரு இடிந்த கட்டிடம் தெரிந்தது. அந்த சிக்னல் காட்டிய இடமும் அதுதான். இருவரும் புலி போல பதுங்கி பதுங்கி நகர்ந்தார்கள். நீங்க யாரு? என்னை ஏன் கடத்தி வச்சிருக்கிறீங்க என்றாள் மகிமா. இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் ஹீரோ நாங்க வச்சிருக்கிற கெடுக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சிட்டா அவனே சொல்லுவான். அப்படி அவன் வரலன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லாம போயிடும் என்றாள் கவிதா. கௌசிக் எங்க? ப்ளீஸ் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. நீங்கெல்லாம் யாரு? மகிமா மீண்டும் மீண்டும் அதையே கேட்டாள். ஸ்பைடி, இவளுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துடு. கவிதா நகர அந்த 6 அடி உயர அரக்கன் மகிமாவை நெருங்கினான். அத்தியாயம் 12. வாயின் ஓரம் ரத்தம் வழிய கதிர் அந்த இடிந்த கட்டிடத்தின் மூலையில் கிடந்தான். சொல்லுடா, மகிமா எங்க என்றான் கௌசிகன். ஏண்டா, என்ன பிடிச்சதும் ஏண்டா இவ்வளவு கொலை பண்ணுனேன்னு கேட்பேன்னு பார்த்தா உன் ஆளை பத்தி மட்டும் கேட்குற? விவரம்டா நீங்கெல்லாம். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? கதிர் ரத்தம் வடியும் வாயுடன் சிரித்தான். நீ யாரு, ஏன் கொலை பண்ணுனேன்னெல்லாம் எங்களால ஒரு நாள்ல கண்டுபிடிச்சிட முடியும். நீ மூடிக்கிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்றான் திவாகர். என்ன நீங்க கொலையே பண்ணினாலும் அவ எங்க இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சுக்கோங்கடா என்றான் கதிர். ஓ, அவ்வளவு ஏத்தமா உனக்கு? வெயிட். கௌஷிகன் யாரையோ அலைபேசியில் அழைத்தான். அடுத்த சில நொடிகளில் வீடியோ கால் வந்தது. அதில் 60 வயது மதிக்கத்தக்க இருவர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தனர். இவங்கள அடையாளம் தெரியுதா என்றான் திவாகர். அம்மா, அப்பா. கதிரின் குரல் மாறியது. இப்ப சொல்றியா, இல்ல என் மனசாட்சிக்கு விரோதமா நான் அவங்கள டார்ச்சர் பண்ணுனாதான் சொல்லுவியா என்றான் கௌஷிகன். அவங்கள எதுவும் பண்ணிடாத. அவங்கள நீ எப்படி கண்டுபிடிச்ச? அந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் உனக்கு எதுக்குடா? இல்ல திவா, இவனுக்கு தெரியட்டும் என்றான் கௌஷிகன். கவிதாவோட வேலை செஞ்ச கனிமொழி உன் தங்கச்சி. அவளோட சாவுக்கு பழிவாங்க தானே இந்த மொத்த டிராமாவும் என்றான் கௌஷிகன். இந்த முறை கதிர் பதில் பேசவில்லை. 6 ஆண்டுகளுக்கு முன்பு பிரீமியர் கன்சல்டன்சி சர்வீசஸ் அலுவலகம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கவி. முதல் முறையா வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி வேலை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கதிர் நீ சொன்னதுனால தான் என்ன பெங்களூர் வர சம்மதிச்சான். நீ இல்லைனா அவ்வளவுதான் என்றாள் கனிமொழி. கதிருக்கு உன் மேல அவ்வளவு பாசம் கனி. என் தங்கச்சி என் தங்கச்சின்னு மூச்சுக்கு 300 முறை சொல்லுவாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி கனி என்றாள் கவிதா. நீயும் தான் என் அண்ணனை மாதிரி ஒரு தங்கமான பையனை கட்டிக்க போறல்ல கனி சொல்ல, கவிதா வெட்கப்பட்டு சிரித்தாள். அடடா, என் அன்னிக்கு வெக்கத்தை பாரு என்றாள் கனி. கனிமொழி, உங்களை பாஸ் உள்ள வர சொல்றார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். என்ன கனி, வேலையெல்லாம் எப்படி இருக்குது என்றான் கதிர். நல்லா இருக்குண்ணா, ஆனா என்னையும் கவியையும் வேற வேற டீம்ல போட்டுட்டாங்க. அடடா, ஆனா ஒரே கம்பெனி தானே, அப்புறம் என்ன கவலை? ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லு, சரியா என்றான் கதிர். சரிண்ணா, இரு அன்னிக்கிட்ட தரேன். கனி போனை கவிதாவிடம் நீட்டிவிட்டு விலகி போனாள். என்ன மேடம், உங்களுக்கும் அதே கவலையா? இல்ல கதிர், எனக்கு வேற பிரச்சனை என்றாள் கவி தயங்கியபடியே. என்ன பிரச்சனை? வாய்ஸே சரியில்லை. என் டீம்ல நிஷாந்த்னு ஒருத்தன், பாஸோட பையன் போல. அவன் பேசுற விதமே எனக்கு பிடிக்கல. என்ன ஃபிளர்ட் பண்றானா? இல்ல, பட் அவன்கிட்ட எதுவோ சரியில்லை என்றாள் கவிதா. சரி சரி, இன்னும் 2 நாள் பாரு. அப்பவும் அப்படியே தோணுச்சுன்னா வேலையை விட்டுடு. நான் தான் இன்னும் 10 நாள்ல வந்துருவேன்ல, அப்ப பாத்துக்கலாம் என்றான் கதிர். சரி என்று வைத்தாள் கவிதா. அதிலிருந்து 4 நாட்கள். கனி, எனக்கு இந்த பார்ட்டிக்கெல்லாம் போக வேணான்னு தோணுது. ஏன் கவி, நல்லா இருக்கும், ப்ளீஸ் வாயேன். நிஷாந்த் கூட வர சொல்லி இன்சிஸ்ட் பண்றாரு. கனி கொஞ்சம் வெட்கத்தோடு சொன்னாள். கனி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். கவிதா இழுத்தாள். சொல்லுங்க நீ. நீ அந்த நிஷாந்த் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. எனக்கு அவன்கிட்ட பேட் வைப்ஸ் தான் வருது என்றாள் கவிதா.
கனி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்ன கனி, நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? எல்லாம் விழுது. நிஷாந்த் சொன்னது உண்மைதான் போல. கனி குரலில் அளவுக்கு அதிகமான காட்டம். என்ன கனி, ஒரு மாதிரி பேசுற? அவன் என்ன சொன்னான்? நானும் அவரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறது தெரிஞ்சா நீ பொறாமையில இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என் மனச மாத்துவேன்னு சொன்னாரு. கவிதா அதிர்ச்சியாக, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? அவனை விரும்புறியா? அதுக்கு நான் ஏன் பொறாமப்படணும்? உன் பேச்சே சரியில்லை கனி. வேற எதுக்கு? நான் பணக்கார பையனை லவ் பண்ணதுனால தான் பொறாம. உனக்கு அப்படி கிடைக்கலல்ல. கனி சொல்லி முடிக்கும் முன் பளார் என்ற அறை அவள் கன்னத்தில் இறங்கியது. சி, இவ்வளவு சீப்பாவா யோசிப்ப? நான் உன் அண்ணனை விரும்புறது தெரிஞ்சும் எப்படி உன்னால இவ்வளவு கேவலமா யோசிக்க முடிஞ்சுது? என்ன தைரியம் இருந்தா அந்த பொறுக்கிய லவ் பண்றேன்னு என்கிட்டயே சொல்லுவ. அதுவும் பார்த்து பழக ஆரம்பிச்ச 5 நாள்ல. சி, கதிர்கிட்ட சொன்னாதான் நீ வழிக்கு வருவ என்றாள் கவிதா கோபமாக. சொல்லு, உங்க யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. கனி சொல்லிவிட்டு விடு விடுவென்று வெளியே நடந்தாள். மணி நள்ளிரவு 1. கதிர் என்றாள் கவிதா. ஏய், என்னடி இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்க? ஏதாச்சும் ரொமான்டிக் படம் பாத்தியா என்ன? இல்ல கதிர், இங்க. அவள் குரலில் சோகம் அப்பி கிடந்தது. கவி, என்னாச்சுடி? நடந்தவைகளை சுருக்கமாக சொன்னவள் இந்நேரமாகியும் கனி அறைக்கு திரும்பி வராததையும் பதட்டமாக சொல்லி முடித்தாள். கதிர் தன் நண்பர்கள் மூலமாக கனியை தொடர்பு கொள்ள முயன்ற அதே நேரம் கனி பலரது காம இச்சைகளுக்கு போதை மயக்கத்தில் இரையாகி கொண்டிருந்தாள். அத்தியாயம் 13. அந்த ஓய்வு விடுதியை ஒட்டியிருந்த புல்தரையில் கனி நிஷாந்துடன். நிஷாந்த், நான் கவிதா கூட சண்டை போட்டுட்டேன். ஏன்? கையில் மது கோப்பையுடன் கேட்டான். அவ என்ன உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதான் கோபத்துல சண்டை போட்டுட்டேன். நான் தான் முன்னாடியே சொன்னேனே செல்லம், அவளுக்கு உன் மேல பொறாமை. நிஷாந்த் அவள் தோள்களை பிடித்து இறுக்கி அணைக்க முற்பட, ஐயோ என்ன நிஷாந்த் இது, கையெடுங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். ஆமா, யாரு கல்யாணத்துக்கு அப்புறம் என்றான் நிஷாந்த். என்ன கேள்வி இது? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம்தான். நான் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் என்றான் நிஷாந்த். கனி அதிர்ச்சியாக பார்க்க, சொல்லுடி, நான் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே நிஷாந்த். ஆமா, லவ் பண்றேன்னு தானே சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. இல்ல, எனக்கு புரியல. நாங்க புரிய வைக்கிறோம் கனி. அந்த இருட்டிலிருந்து 2 பேர் வெளியே வர கனி குழம்பி போய் பார்த்தாள். 2 நாழிகை நரக வேதனைக்கு பிறகு அவளை அதே புல்தரையோரத்தில் விட்டுவிட்டு அவர்கள் காரில் ஏறிச் சென்றனர். தட்டு தடுமாறி அவள் வந்து சேர்ந்தது அந்த இரவில் உலாவிக் கொண்டிருந்த ராகினியிடம். கவி, இங்க வெதர் சரியில்லை, ஃப்ளைட் எதுவும் புறப்படல. அங்க என்னதான் நடக்குது? 3 நாளாச்சு கவி, கனிக்கு என்னாச்சுன்னே தெரியல. கதிர் பைத்தியக்காரன் போல கத்தினான். போலீஸ் எதுவும் பிடிபடலன்னு சொல்றாங்க கதிர். அவ செல்போன் லாஸ்டா ஆபீஸ்ல தான் ஆஃப் ஆகி இருக்குன்னு போலீஸ் சொல்றாங்க. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கவிதா அழுது கொண்டே சொன்னாள். அந்த பொறுக்கி கிடைச்சானா? அவன் அன்னைக்கு நைட்டே மும்பை போயிட்டான்னு சொல்றாங்க கதிர். பட் எனக்கு உறுதியா தெரியும் அவன் மும்பை போகல என்றாள் கவிதா. அதே நேரம் கவிதாவின் அலைபேசி ஒரு புது எண்ணுடன் அழைத்தது. கதிர், ஏதோ புது நம்பர்ல இருந்து கால், இரு ப்ளீஸ். ஹலோ என்றாள் கவிதா. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். கவிதாவா? சார், ஆமா சார். உடனே புறப்பட்டு கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நீங்க புகார் கொடுத்த பொண்ணு அங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க. விஷயத்தை கதிரிடம் சொல்லிவிட்டு அவள் புறப்பட்டாள். டாக்டர், கனி இப்போ எப்படி இருக்கிறா? அவ கூட நான் பேசலாமா டாக்டர்? கவிதா பதட்டத்துடன் அந்த பெண் டாக்டரிடம் கேட்க, அவங்க இன்னமும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்குது. அவங்களோட உறுப்பும் ரொம்ப. டாக்டர் தயங்கினார். ஐயோ டாக்டர்! கவிதா காதுகளை மூடிக்கொள்ள, எஸ், கேங் ரேப் தான். இப்ப எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுமா. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பிழைக்க வைக்க எல்லா முயற்சிகளையும் பண்றோம். அதுக்கு மேல கடவுள் தான் காப்பாத்தணும். டாக்டர், கனியை அட்மிட் பண்ணவரை பார்க்கலாமா? கவிதா கண்ணீரை துடைத்தபடி கேட்க, ஓ எஸ் சிஸ்டர், ப்ளீஸ் அவர்கிட்ட இவங்களை அழைச்சுக்கிட்டு போங்க. அந்த நர்ஸ் ஒரு அறைக்குள் அழைத்துச் செல்ல அங்கே 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். சார், நீங்க தான் கவிதாவா என்றார் அந்த நபர். ஆமா சார். நீங்களாச்சும் சொல்லுங்க சார், என்ன நடந்துச்சு? கவிதா விசும்பியபடியே கேட்க, என்னத்தமா சொல்ல? அவர் நடந்தவைகளை விளக்கினார். ராகினி, எங்கிருந்து பிடிச்ச இத? பார்க்க சும்மா ஹீரோயின் கணக்கா இருக்கா என்றார் முருகேசன், கேப் டிரைவர். நான் எங்க பிடிச்சேன்? நல்ல போதையில, அதான் என்ன தேடி பிடிச்சிச்சு என்றாள் ராகினி.
நீ சும்மா விட்டுருக்க மாட்டியே. விடுவேனா? உனக்கு தான் தெரியுமே, எனக்கு காலேஜ் வயசு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஏற்கனவே நல்ல போதையில தான் இருந்தா. நான் தெளிய விடாம என் போதைய தீர்த்துக்கிட்டேன். ஏய், நானும் போய்க்கிறேன்டி. உனக்கு நானே அதிகம். நான் மும்பை ஷர்மா கிட்ட டீல் பேசி இருக்கிறேன். அவன் கேங் வந்து இவள அள்ளி போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள நீயும் என்ஜாய் பண்ணிக்கோ என்றாள் ராகினி. முருகேசன் அறைக்குள் சென்ற அரை மணி நேரத்தில் சுரேந்திரன் அங்கே வந்தான். ராகினி என்றான் சுரேந்திரன். வாங்க சார். என்ன இன்னைக்கு இந்த பக்கம்? அவன் தோளை பிடிக்க அவன் ஓங்கி ஒரு அறை விட்டான். எங்க அந்த பொண்ணு என்றான் சுரேந்திரன். எந்த பொண்ணு என்றாள் ராகினி. எனக்கு தெரியாம ஷர்மா கிட்ட டீல் பேசுனியே, அந்த பொண்ணுதான். சுரேந்திரன் அவள் திரு திருவென விழிக்க அவளை ஏறிட்டான். என்னடி முழிக்கிற? முதல்ல அந்த பொண்ணை காட்டு. அவன் சொல்லி முடிக்க முருகேசன் அந்த அறையிலிருந்து வந்தான். அவன் கோபமாக உள்ளே செல்ல அங்கே கனி போதை மயக்கத்தில் அரை உயிராக கிடந்தாள். முருகேசனையும் ராகினியையும் அற்ப பூச்சியை பார்ப்பது போல பார்த்துவிட்டு அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான் சுரேந்திரன் என்கிற ஸ்பைடி. இவங்கெல்லாம் என்ன ஜென்மத்துல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ராகினியை எனக்கு பல நாளா தெரியும். அவ இவ்வளவு கேவலமா நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றான் சுரேந்திரன். அதே நேரம், ஏங்க, அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு, உடனே வாங்க. நர்ஸ் பதட்டத்துடன் கூப்பிட அவள் விரைந்து சென்றாள். கனி. கவிதாவிற்கு வார்த்தைகள் வர மறுத்தது. தொண்டை விம்மியது. கனி அவளை திரும்பி பார்த்து, என்ன மன்னிச்சிரு கவி என்றாள். கவிதா ஆதரவாக அவள் தலையை கோத அவள் மீண்டும் மயக்கமானாள். சார், உங்க மகன் அந்த அயோக்கிய பயலால என் ஃப்ரெண்டு சாக கிடக்குறா சார். நீங்க என்னன்னா அவன் ஊர்லயே இல்லைன்னு புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கவிதா அந்த தொழிலதிபரிடம் கேட்டாள். இத பாருமா, நீ சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தா பேசி அதுக்கான காசை வாங்கிக்கிட்டு போ. அது இல்லாம போலீஸ் கேஸ்ன்னு போனா காசு பறிக்க திட்டம் போடுறேன்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். நிஷாந்தின் தந்தை கூறினார். து, உன் காசு யாருக்கு வேணும்? பொறுக்கி பிள்ளைய பெற்றிருக்கும் போதே நினைச்சேன் அப்பனும் பொறுக்கியாத்தான் இருப்பான்னு. ஆதாரமா வேணும்? ஆதாரம் இன்னைக்கு சோசியல் மீடியா தாண்டா கோர்ட். அங்க சொல்றேன் உன் வண்டவாளம் தண்டவாளத்தை எல்லாம். கவிதா சொல்லிவிட்டு திரும்ப அவள் தலையில் பலமான அடி இறங்கியது. மயக்கம் தெளிந்து அவள் கண்விழித்த இடம் ஒரு 3ஆம் தர விடுதியின் கேவலமான அறை. அதில் அலங்கோலமாக கவிதா இருக்க, தூரத்தில் போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் பலமாக கேட்டது. அதே நேரம் அந்த மருத்துவமனையின் அறையில் ஐ எம் சாரி அண்ணா என்று காகிதத்தில் எழுதியிருக்க, கனியின் கை நரம்பிலிருந்து ரத்தம் வடிந்து அறையின் வாயிலை நோக்கி நகர்ந்தது. கனியின் ஜீவன் அவளது கண்கள் வழியாக வெளியேற கடைசி துளி கண்ணீர் அவள் கன்னத்தில் வடிந்தது. இங்கு அரங்கேறும் எந்த அதிர்ச்சியும் தெரியாமல் போராடி எப்படியோ உயிர் பிழைத்த தங்கையை காணப்போகிறோம் என்ற ஒரு சிறு நிம்மதியோடு, அந்த அரக்கனை பழிவாங்க வேண்டும் என்ற பழி உணர்வோடு விமான நிலையத்திலிருந்து கவிதாவை தொடர்பு கொள்ள அலைபேசியில் முயற்சித்தபடி இருந்தான் கதிர். அத்தியாயம் 14. இந்தியா வந்திறங்கிய கதிருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக காத்து கொண்டிருந்தது. ஒவ்வொன்றையும் ஜீரணிப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. கனி இறந்த துக்கத்தில் கதிரின் அப்பா படுத்த படுக்கையானார். அம்மா நடைப்பிணமானாள். ஒரு அழகான குடும்பம் கசங்கி மண்ணாகி போனது. சிறையில் இருக்கும் கவிதாவை இருமுறை பார்க்க சென்ற போதும் அவள் இவனை பார்க்க சம்மதிக்கவில்லை. வேலைக்கு சேர்ந்த இடத்தில் வாலிபர்களிடம் தவறாக நடந்து கொண்டு அவர்களிடம் பணம் பறிக்க திட்டம் போட்டதாகவும் தவறான தொழில் செய்வதாகவும் பொய் வழக்கு போட்டு கவிதாவை சிறையில் அடைத்திருந்தனர். இந்த மோசடியில் தங்களுக்கும் பங்கிருப்பதாக கூறி இவர்கள் சரணடைவதாக கூறி ராகினியும் குமரேசனும் பொய் சாட்சி சொல்லியிருந்தார்கள். இவையெல்லாம் பொய்யென எதிர்வாதிடும் நிலையில் கவிதா இல்லை. எல்லாம் ஒரே இரவில் மண்ணாகி போனதாக உணர்ந்தான் கதிர். அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்க திட்டம் போட்டான். இதுவரை சொல்லி முடித்திருந்தவன் கௌசிகனிடம் திரும்பி, நீ சொல்லு, நான் செஞ்ச கொலைகளுக்கு இந்த காரணம் போதாதா? கௌசிகன் சில நொடி அமைதிக்கு பிறகு, இதுவே போதுமான காரணம்தான். ஆனா இது மட்டும் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். புதிராக பதில் தந்தான். கதிரிடம் ஒரு சிறிய அதிர்ச்சி வந்தது. எனக்கு புரியல என்றான். கனியோட முடிவு அவளை ஏற்படுத்திக்கிட்ட ஒண்ணு. அதுக்கு பழி வாங்கணும்னு மட்டும் நீ இத்தனை கொலைகள், அதுவும் இவ்வளவு கொடூரமா பண்ணியிருக்க மாட்டேங்கிறது என்னோட யூகம் என்றான் கௌசிக். கதிரிடம் ஒரு மயான அமைதி. அவன் கண்களின் உஷ்ணத்தினுடன் சேர்ந்து கண்ணீரும் வந்தது. கவிதாவுக்கு என்ன நடந்ததுன்னு நீ சொல்லாமலேயே எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு பழிவாங்க நீ இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம் கதிர் என்றான் கௌசிகன். உனக்கு புரியாது என்னோட வலி. கவிதா எந்த தப்பும் செய்யாம பல நரக வேதனைகளை மாசக்கணக்கா அனுபவிச்சிருக்கிறா. அவளோட காயங்களுக்கு என்னால எந்த மருந்தும் போட முடியாது.
ஆனா அதே வேதனைய அவள நாசம் பண்ணவங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். அதத்தான் நான் செஞ்சேன். இன்னமும் ஒரு கணக்கு மிச்சம் இருக்குது. அவனையும் கொன்னாதான் என்னோட வெறி அடங்கும். யார? இவனையா? கௌசிகன் கையில் இருந்த அலைபேசியில் காட்ட, அதில் இவனிடமிருந்து தப்பிய அந்த முதியவர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். இவன் எப்படி உனக்கு கிடைச்சான்? இவனை என் கையாலேயே நசுக்கி கொல்லணும். கதிரின் கண்களில் கொலை வெறி பொங்கியது. நிஷாந்த், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, பொண்ணு விஷயத்துல இவ்வளவு பலவீனமா இருக்காதேன்னு நிஷாந்தின் அப்பா சொன்னார். சாரி டேட் என்றான் நிஷாந்த். நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க வர வேண்டாம். அந்த பொண்ணு கவிதா இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நீ அந்த கனிக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் ஆதாரமா எடுத்து வச்சிருக்கிறா. அவ வாய அடைக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ வந்தா போதும் என்றார். டேட், நீங்க என்ன பண்ண போறீங்க? அது உனக்கு தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும் என்றார் நிஷாந்தின் அப்பா. என்னம்மா கவிதா, எப்படி இருக்கு இந்த புது வாழ்வு என்றார் நிஷாந்தின் அப்பா. ஏதோ ஒரு போதை மயக்கத்திலேயே இருந்தாள் கவிதா. உடலில் எந்த ஒரு சின்ன ஆற்றலும் இல்லாமல் அரை உயிராக இருந்தாள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னையே அடிக்க கை ஓங்கி இருப்ப. பேசாம விட்டுட்டு போயிருந்தா அந்த ஒரு பொண்ணோட போயிருக்கும். இப்ப பாரு, நீயும் அசிங்கப்பட போற. ஏ ராகினி, என்ன அடிக்க ஓங்குன அந்த கை எனக்கு வேணும். வெட்டி அனுப்பு. ஐயா, இவள மோசடி தொழில் பண்றவன்னு நிரூபிச்சு முதல்ல உள்ள தள்ளிடுவோம். உள்ளேயே வச்சு உங்க இஷ்டப்படி கை என்ன தலைய வேணும்னாலும் எடுத்துக்கோங்க என்றாள் ராகினி. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். சிறைச்சாலையிலேயே கவிதா நரக வேதனைகளை அனுபவித்தாள். அங்கேயே திட்டமிடப்பட்டு அவளது கையை சுக்காக உடைக்க ஆட்களை ஏற்பாடு செய்தான் அவன். கதிர் எப்படி அந்த கொலைகளை செய்தான் என்று விவரித்துக் கொண்டிருந்தான் கௌசிகனிடம். கவிதா வெளியே வர வேண்டிய நாளுக்காக காத்து கொண்டிருந்தான் கதிர். சிங்கப்பூர் சென்று சில ஏற்பாடுகளை செய்தவன் சுரேந்திரனின் மூலம் முதலில் கொல்ல திட்டமிட்டது முருகேசனைத்தான். தானும் ஏற்காடு வந்திருப்பதாகவும் வண்டி பாதியில் நின்றுவிட்டதாக சொல்லி முருகேசனை அந்த காட்டுப்பாதைக்கு வரவழைத்தான் சுரேந்திரன். நீங்க ஏன் சார் இந்நேரத்துக்கு கிளம்பி வர்றீங்க? வண்டியை ரிப்பேர் செய்து கொண்டே கேட்டான் முருகேசன். இங்க ஒரு முக்கியமான வேலை, அதான் என்றான் சுரேந்திரன். ஆமா, என்ன இப்பெல்லாம் உன்னை ராகினியோட பார்க்கவே முடியலையே? ராகினி முன்ன மாதிரி இல்ல சார், ஆளே மாறி போயிட்டா. அந்த பொண்ணு கவிதா கேஸுக்கு அப்புறம் அந்த கம்பெனி முதலாளி கூடவே இதுவும் கூட்டாளி ஆயிடுச்சு என்றார் முருகேசன். கவிதா கேஸா? யாருடா கவிதா? சுரேந்திரன் தெரியாததை போல கேட்க, அட அதான் நீங்க கூட அன்னைக்கு ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்களே, அதோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு அந்த ஐடி கம்பெனி ஓனர் மேலேயே ஏதோ கேஸ் போட போறேன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு பதிலா அந்த ஆளு அந்த பொண்ணு மேல பொய் கேஸ் போட ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்பதான் என்னையும் ராகினியையும் பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்டாரு. அதோடு என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ராகினி அவர் கூடவே ஒட்டிக்கிட்டா. வண்டி ரெடி. ஆமா, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே, என்ன வேலை சார்? முருகேசன் கேட்டபடியே வண்டியை சரி செய்து பேனட்டை மூட அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் கதிர். பக்கத்தில் சக்கர நாற்காலியில் கவிதா, 2 கைகளும் ஒரு காலும் இல்லாமல். கதிரின் கையில் அந்த கோடாரி அதன் முதல் ரத்தத்தை சுவைக்க காத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 15. மச்சான், நீ என்னடா இவங்கிட்ட பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? மகிமா எங்கன்னு கேட்காம என்றான் திவாகர். பொறுமச்சான், மகிமாவை இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு இவன் யாருன்னு தெரிஞ்ச போதே நான் புரிஞ்சுகிட்டேன் என்றான் கௌஷிகன். மேல சொல்லு கதிர். சரி, முருகேசனை கொலை பண்ணுன, அப்புறம் நிஷாந்த், ராகினி இவங்கள கொலை பண்ணுன. ஏன் 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்த என்றான் கௌசிகன். கதிர் இந்த முறை எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏன்னு நானே சொல்லட்டுமா கதிர் என்றான் கௌஷிகன். என்னது, அதையும் நீயே சொல்ல போறியா? டேய், நீ இவ்வளவு நேரமும் என் கூட தானேடா இருந்த, எப்ப தனியா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுன என்றான் திவாகர் குழப்பமாக. இவன் ஒருத்தன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க முடியாதுடா. ஒரு கிரைம் சீனை பார்க்கும் போதே மைண்டுக்குள்ள அந்த கிரைமோட காட்சி வரணும். குற்றவாளியோ அல்லது சாட்சியோ சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட ரொம்ப முக்கியம். ஒரு சிறு மாற்றம் பெரிய பெரிய மாற்றங்களுக்கு காரணமா மாறவும் வாய்ப்பு இருக்குது என்றான் கௌசிகன். திவாகர் இப்பவும் புரியாமல் முழித்தான். உனக்கு நான் சாவகாசமா புரிய வைக்கிறேன். கதிர், எல்லாரையும் கொல்லணும். ஆனா அவங்க எல்லாரையும் கவிதா கண்ணு முன்னாடி கொல்லணுங்கிறதுக்காகத்தானே 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்த என்றான் கௌசிகன். கதிருக்கு ஒரே குழப்பம். எப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரியும் என்று. சொல்லு, இவ்வளவு தெரிஞ்ச எனக்கு மகிமாவை நீ எங்க கொண்டு போயிட்டு இருக்கேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்றான் கௌசிகன். சிறையிலிருந்து வந்த கவிதா முழுவதும் மாறி போயிருந்தாள்.
அவளது 2 கைகளையும் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கிவிட்டதாக தகவல். இன்னமும் ஏதேதோ விபத்து காரணங்களை சொன்னார்கள். கதிருக்கு எதுவுமே புரியவில்லை. அவனது கேள்விகளுக்கு கவிதாவால் மட்டுமே பதிலளிக்க முடியும். ஆனால் அவள் வந்ததிலிருந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒரு இயந்திர பொம்மையைப் போல இருந்தாள். டாக்டர், எனக்கு பயமா இருக்குது. இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா. சாப்பாடு கூட ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்க வேண்டி இருக்குது என்றான் கதிர். அவன் சொல்வதையும் அமைதியாக அமர்ந்திருக்கும் கவிதாவையும் டாக்டர் மதிவதனி கவனமாக பார்த்தார். கவிதா பார்ப்பதற்கு இயல்பாக தெரிந்தாலும் அவள் மனது ஒரு நிலையில் இல்லை என்பதை அவள் கண்களில் இருக்கும் வெறுமையை காட்டிக் கொடுத்தது. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க மிஸ்டர் கதிர், நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் மதிவதனி. கதிர் விடை பெற மதிவதனி கவிதாவிடம் பேச ஆரம்பித்தார். சில விஷயங்கள் புரிய புரிய அந்த மனோதத்துவ மருத்துவருக்கும் நெஞ்சு படபடத்தது. ரேணு, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நான் போக போறது ரிஸ்கான வேலை என்றான் கபிலன். உனக்கு இதே வேலையா போச்சு. உங்க அண்ணனே என்னைக்காவது ஒரு நாள் தான் உன்னை நம்பி சில வேலைகளை கொடுக்கறாரு. அதையும் தனியா செஞ்சு ஸ்கோர் பண்ண பாக்குறியா என்றாள் ரேணு. ஏ லூசு, அண்ணிய கடத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பதட்டமான ஒரு கேஸ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ என்னடானா அது புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. என்னமோ நீயே தேடி போற மாதிரி பேசுற. லொகேட்டரை ஃபாலோ பண்ணி தானே போக போற. அதுக்கு ஏன்டா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சீன் போடுற. இப்போ நீ பாக்குற வேலைக்கும் கால் டாக்ஸி டிரைவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவனும் கூகுள் பின்னாடி தான் போவான். நீயும் இப்ப அதைத்தான் பண்ண போற. வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணாம வண்டியை எடுத்து தொலை. அவனை பதில் பேச விடாமல் தாவி பின் சீட்டில் அமர்ந்தாள். இருவரும் அந்த கருவி காட்டிய இடத்தை நோக்கி புயலாக பறந்தனர். அங்கே உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. நீ நீ மதி மேடமோட பேஷண்ட் தானே? கவிதா, நீ கவிதா தானே என்றாள் மகிமா. கவிதா பதில் ஏதும் கூறவில்லை. கவிதா, இப்ப என்னை எங்க கூட்டிக்கிட்டு போற? என் மேல உனக்கு என்ன கோபம்? நான் எதுவுமே பண்ணலையே என்றாள் மகிமா. அந்த வேன் ஒரு பழமையான மாளிகை முன் நின்றது. அதை தொடர்ந்து வந்த கபிலனும் ரேணுவும் பின்னாலேயே பதுங்கி இருந்து கண்காணித்தனர். கவிதா மதிவதனியிடம் சொன்னது கதிர் வெளியே போன பிறகு. கவிதா, உங்க மனசு ஒரு நிலையில இல்ல. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயம் என்னை விட்டு வெளியில போகாது. அதுக்கு நான் கேரண்டி. மதிவதனி ஆதரவாக கவிதாவின் தோளை தட்டினார். அவள் உடலில் இருந்த நடுக்கம் மெதுவாக குறைந்ததை அவரால் உணர முடிந்தது. மேடம், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா என்றாள் கவிதா. சொல்லுங்க கவிதா என்றார் மதிவதனி. தயவு செஞ்சு என்ன கருணை கொலை பண்ணிடுங்க மேடம். மதிவதனி திடுக்கிட்டவராக, என்னம்மா இப்படி சொல்ற? ஒரு உயிரோட மதிப்பு உனக்கு தெரிய வேணாமா? என்ன மதிப்பு இருக்கு மேடம்? ஒரு அப்பாவி பொண்ண ஆசையா பேசி நாசம் பண்ணின பாவிய தண்டிக்க முடியாத இந்த உயிர் இருந்து யாருக்கு என்ன புண்ணியம்? எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு எப்படி இந்த உடம்புல உயிர் இருக்குன்னே எனக்கு புரியல மேடம். எனக்கு ஒரு கை இருந்திருந்தா கூட இந்நேரம் நான் எப்படியோ செத்து போயிருப்பேன். எல்லாத்துக்கும் ஏன் சாகறதுக்கு கூட ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில கடவுள் என்ன தள்ளிட்டாரு மேடம். அனாதை இல்லத்துல வளர்ற கொடுமையில இருந்த எனக்கு கடவுள் ஒரு நல்ல மனுஷனை கொடுத்திருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரத்துல என் வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்டது என்ன நியாயம் மேடம்? இனி நான் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கதிருக்குத்தான் கஷ்டம். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். என்னை எந்த சூழ்நிலையிலையும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஆனா அவர் கூடவே அவருக்கு பாரமா இருக்க எனக்கு விருப்பமே இல்ல மேடம். எல்லாத்துக்கும் மேல அவர் கூட இருக்கிறதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன். ப்ளீஸ் என்ன கொன்னுடுங்க மேடம். அந்த ஜெயில்ல இருந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரகம்தான். தப்பிக்க முயற்சி பண்ணதா பொய் சொல்லி என் 2 கைகளையும் வெட்டிட்டாங்க. எதுக்காக? அந்த பணக்கார பரதேசி போட்ட எச்ச காசுக்காக. 2 கையும் இல்லாதவளால எந்த அளவுக்கு தன்னிச்சையா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்னோட இயலாமை அந்த ஜெயில்ல இருந்த பல ராட்சசிகளுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. தினம் தினம் எனக்கு அங்க நரகம்தான். அங்க நடந்த பல கொடுமைகள் என்னோட மனசை விட்டு மறையவே இல்ல மேடம். இப்போ நான் உயிருள்ள ஒரு பிணம்தான். இப்படி பிணமா இருந்து என் கதிர் வாழ்க்கையும் சேர்த்து நானே நாசம் பண்ண வேணான்னு தான் மேடம் சொல்றேன். ப்ளீஸ் என்ன கொன்னுடுங்க மேடம். இந்த அரக்கர்களை எதுவும் பண்ண முடியாம இப்படி பிணம் மாதிரி உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்ல மேடம். தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. கவிதாவின் கதறலும் அழுகையும் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. மதிவதனைக்கு புரிந்தது. கவிதாவின் மனதிற்குள் எரியும் தீ பழிவாங்க துடிக்கும் தீ என்று. அத்தியாயம் 16. மதிமேடம் சொன்னது சரிதான் மிஸ்டர் கௌசிக் என்றான் கதிர். யாரு மதிமேடம் என்றான் திவாகர். டாக்டர் மதிவதனி என்று கேட்டான் கௌசிகன். கதிரும் திவாகரும் திகைப்பாக பார்க்க கௌசிகனை தொடர்ந்தான். கதிர், கவிதா இந்த பெயர்கள் எல்லாம் எனக்கு பெருசா பரிச்சயம் இல்லைனாலும் எங்கேயோ இந்த பெயர்களை கடந்து வந்திருக்கேன்னு எனக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு.
மகிமாவை இவன் கடத்திட்டதா தெரிய வந்தபோது புத்தி முதல்ல வேலை செய்ய மறுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் கிளற ஆரம்பிச்சிடுச்சு. மகிமா கொஞ்ச நாள் டாக்டர் மதிவதனின்னு ஒரு ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த பெயர்கள சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் கௌசிகன். டேய், இரு இரு, எனக்கு ஒரே இடியாப்ப சிக்கலா இருக்குது. யார் இவங்க? எதுக்காக கொலை செஞ்சாங்க? இதுக்கு நடுவுல யார் இந்த டாக்டர்? அவங்களுக்கு இந்த கொலைகள்ல பங்கு இருக்குதா? இப்படி என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. நீ என்னடான்னா கொலைய பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கொலைக்கான காரணங்கள சொல்ற? மச்சான், எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலடா. திவாகர் பொறுமை இழந்தவனாக கத்தினான். அதே நேரம், டாக்டர், என்ன இதெல்லாம்? என்ன எதுக்காக இங்க எல்லாருமா சேர்ந்து கடத்தி வந்திருக்கிறாங்க? நீங்க இன்னமும் உயிரோட தான் இருக்கிறீங்களா? என்றாள் மகிமா. அன்பார்ச்சுனேட்லி எஸ், நான் இன்னமும் உயிரோட தான் இருக்கிறேன் என்றார் மதிவதனி. மேடம், நீங்க உயிரோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அப்போ அந்த இறந்து போன டீகம்போஸ்ட் பாடி யாரோடது? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் யாரு? நீங்க என்ன நேராவே காண்டாக்ட் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு இப்படி கடத்திக்கிட்டு வரணும்? மகிமா எதுவும் புரியாதவளாக கேட்க, வெயிட் வெயிட் வெயிட், உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையான ஒன்ன நாங்க உன்ன பணயமா வச்சுதான் சாதிச்சுக்க முடியும் என்றார் மதிவதனி. என்ன பணயமா வச்சா? மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? அவள் பேசி முடிக்கும் முன்பே மேடம் என அழைத்து கொண்டே மதிவதனியின் காதில் எதையோ சொன்னான் ஸ்பைடி. அவளது முகவாட்டம் அப்பட்டமாக தெரிய கண்களில் ஒரு குரோதம் கண நேரத்தில் வந்தது. கதிர், உனக்கு தேவையான ஆளு இப்ப என்கிட்ட தான் இருக்கான். அவன் உனக்கு வேணும்னா நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் மரியாதையா பதில் சொன்ன உன் திட்டம் முழுசா நிறைவேறிடும் என்றான் கௌசிகன். கதிர் மௌனமாக கௌசிகனை பார்த்தான். எதுக்காக மகிமாவை நீங்க கடத்துனீங்க என்று கேட்டான் கௌசிகன். அவளால எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டி இருக்குது. என்ன காரியம்? கதிர் மௌனம் சாதிக்க, இது பாரு கதிர், நீ மௌனமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையை சொன்னா உனக்கு தான் நல்லது என்றான் கௌசிகன். பெருமூச்சோடு கதிர் நடந்தவைகளை விவரிக்க தொடங்கினான். இந்த ஆபரேஷனை நம்ம உடனே நடத்தணும். கதிர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் போல. முருகன் நம்பரும் நாட் ரீச்சபிள். இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்புது. ஸ்பைடி மதிவதனியின் காதில் ஓத மகிமாவை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்த மதிவதனி, சரி, நீ ஏற்பாடுகளை செய். இன்னும் 30 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். கதிர் போலீஸ்ல சிக்கினாலும் இந்த தகவலை அவங்களுக்கு சொல்ல மாட்டார். மகிமா குழப்பத்தில் இருக்க ஸ்பைடி ஒரு ஊசியோடு மகிமாவை நெருங்கினான். அதே நேரம் மகிமா அவள் கையில் இருந்த அந்த பிளாட்டினம் பிரேஸ்லெட்டில் இருந்த ஒரு சிறிய பட்டனை 3 முறை தொடர்ந்து தன் விரல்களால் அழுத்தினாள். அது அவர்கள் இருந்த இடத்தின் முகவரியை கௌசிகனுக்கு குறுஞ்செய்தியாக தட்டியது. 4 வருடங்களுக்கு முன்பு. மிஸ்டர் கதிர், கவிதா மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பழையபடி மாற 1% கூட வாய்ப்பில்ல. ஆனா, என்ன டாக்டர் தயங்குறீங்க? என்ன ஆனா என்று கதிர் மதிவதனியை கேட்டான். கவிதாவோட மனசுக்குள்ள ஒரு அணையாத தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது பழிவாங்க துடிக்கும் ஒரு தீ. அதை கட்டுப்படுத்தினா அவங்களோட மனக்குமுறலை குறைக்க முடியும். இது அவங்க புதுசா ஒரு வாழ்க்கைய வாழ அவங்களுக்கு உதவும்னு நான் நம்புறேன். ஒரு டாக்டரா இதை நான் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு அரக்கனை பெத்த அம்மாவா இத சொல்ல எனக்கு முழு உரிமையும் இருக்குது என்றார் மதிவதனி. கதிர் அதிர்ச்சியாக, டாக்டர் என்றான். என்ன கதிர், குழப்பமா இருக்குதா? ஆமாம் என்பதாக அவன் தலையசைக்க, இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்த அந்த நிஷாந்த பெத்தவ நான் தான். எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால நாங்க பிரிஞ்சிட்டோம். நிஷாந்த் அவன் அப்பா மாதிரியே ஒரு மனசாட்சி இல்லாத அரக்கனாகவே இருந்தான். அதனால நான் அவங்கள பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம் அந்த பாவிய பெத்தவங்கிற வகையில நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தம் செய்ய, இந்த பாவிகளை வதம் செய்ய உங்களுக்கு எல்லா உதவிகளையும் நானும் என் தம்பி சுரேந்திரனும் செய்வோம் என்றார். கதிர் தொடர்ந்தான். இப்படித்தான் மதிமேடத்தோட உதவியோட தான் முதல்ல அந்த டிரைவர் முருகேசனை கொன்னோம். அந்த கொலைக்கு பிறகு கவிதாவை சோதிச்சு பார்த்ததுல அவ மனசளவுல கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சது தெரிஞ்சது. ஆனாலும் அடுத்தடுத்த பழிவாங்கல் நடவடிக்கைகள் அவளோட மனசை கெடுத்திடக்கூடாதுன்னு நாங்க காத்திருந்தோம். அதுவும் இல்லாம நிஷாந்த் 2 வருஷம் லண்டன்ல இருக்கிற அவன் கம்பெனி பிரான்ச்சுக்கு ட்ரைனிங்காக போயிட்டான்னு கேள்விப்பட்டோம். அதனால எங்க பழிவாங்கும் நடவடிக்கைகளை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டோம். ராகினி கிட்ட சுரேந்திரன் நயமா பேசி ஏற்காட்டுக்கு வர வச்சாரு. அவர் மேல ராகினிக்கு ஒரு தலை ஈர்ப்பு இருந்துச்சு. அது நாங்க எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம். அவ மூலமா தான் அந்த பிசினஸ் மேன் பூங்குன்றனும் அவன் மகன் நிஷாந்த் பத்தின விஷயங்களை அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நிஷாந்த இங்க வச்சு கடத்துறதுக்கு சரியான நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தப்பதான் அவனை அவன் ஃப்ரெண்ட்ஸே கடத்தி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம்.
அவனை காப்பாத்துற மாதிரி நடிச்சு வண்டியில சுரேந்திரன் அழைச்சுக்கிட்டு வரும்போது வண்டியில ஏறின என்ன அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சும் ஓடுனான். சுரேந்திர வண்டியிலேயே இருக்க சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாற்றுப்பாதை வழியா அந்த இடத்துல அவனை பிடிச்சிட்டேன். எனக்கு ஏற்காட்டுல எல்லா சந்து பந்தும் அத்துப்படி. அதனால அவனை மடக்கி பிடிக்க ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அவனை நாங்க இன்னமும் கொடூரமா கொல்லணும்னு பிளான் பண்ணி இருந்தோம். கவிதா கையாலேயே அவனை கொல்ல வைக்கணும்னு தான் எங்க திட்டம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அங்கேயே கொலை பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. கௌசிகனிடம் திடீர் உதறல் தென்பட்டது. இப்போ மகிமா எங்கன்னு சொல்லு என்றான் கௌசிகன். சாரி மிஸ்டர் கௌசிக், என் உயிரே போனாலும் அந்த தகவலை நான் சொல்ல மாட்டேன். நீங்க என் அம்மா அப்பாவை கொன்னாலும் சரி, என்ன வெட்டி கொன்னாலும் சரி, என் கவிதா எங்கேயாவது நல்லா இருந்தா அது போதும் எனக்கு என்றான் கதிர். திடீரென கௌசிகனின் அலைபேசி சமிக்ஞை செய்ய அதை எடுத்து பார்த்தவனின் கண்களில் புது பிரகாசம் தெரிந்தது. உடனே கபிலனை அழைத்தான். கபிலா, நான் அனுப்பின லொகேஷனுக்கு உடனே போ. அங்க உன் அண்ணி இருப்பா. அவளை காப்பாத்துற பொறுப்பு உன்னோடது. நாங்க இங்க இருந்து அங்க வர குறைஞ்சது 2 மணி நேரம் ஆயிடும். அதனாலதான் உன்னை உடனே போகச் சொல்றேன். உனக்கும் அந்த லொகேஷனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது என்று கேட்டான். 1 நிமிஷம் அண்ணா. செயலியை உயிர்ப்பித்தவன், அண்ணா இங்க இருந்து 20 நிமிஷம் தான், நான் உடனே போறேன், நீ கவலைய விடு. இப்படித்தான் கபிலனும் ரேணுவும் அங்கு செல்ல, இங்கே கௌசிகனும் அந்த இடத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான். கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியபடி கதிரை திவாகரிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் மட்டும் தனியே சென்றான். அத்தியாயம் 17. சுரேந்திரா, ஏற்பாடுகள் முடிஞ்சுச்சா? மகிமாவ அந்த ஆபரேஷன் அறைக்கு அழைச்சுக்கிட்டு வா. மதிவதனி கையுறை மற்றும் சில மருத்துவ உபகரணங்களை எடுத்துக்கொண்டே கேட்க, அதுக்கு சுரேந்திரன் சுயநினைவோட இருக்கணுமே மேடம். குரல் வந்த திசையில் கபிலன், ஏய் யார் நீ? மதிவதனி பதட்டத்தில் கத்தினார். நான் யாரு, எப்படி இங்க வந்தேன்னு பிளாஷ்பேக் எல்லாம் நீங்க பழைய எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கையில இருக்கிறத கீழே வச்சுட்டு அப்படி ஓரமா போய் உட்கார்ந்தா உங்களுக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இல்லைன்னா இவனுக்கு தேவையில்லாம வேலை தர வேண்டியிருக்கும். கபிலன் கையில் பளபளவென்ற பிஸ்டல் புதிதாக முளைத்திருந்தது. அதே நேரம், கபி, மஹிக்கு அனஸ்தீஷியா கொடுத்திருக்கிறாங்க. பட் ஷீ இஸ் ஆல் ரைட் என்றாள் ரேணு. நீ அண்ணி கூடவே இரு. அங்க இருந்த இன்னொரு பொண்ணுங்க என்றான் கபிலன். அவங்கள வீல் சேரோடயே கட்டி போட்டிருக்கேன். அவங்களால நமக்கு ஆபத்து இல்ல, இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பல என்றாள் ரேணு. குட் ஜாப் ரேணு. குரல் வந்த திசையில் கௌஷிகன், அண்ணா வந்துட்டியா? செம்ம டைமிங். நாங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அண்ணிய முழுசா பாத்திருக்க முடியாது. ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க உங்க ஸ்டைல்ல விசாரிங்க, உண்மைகள் வெளியில வரும் என்றான் கபிலன். என்ன மதிவதனி மேடம், நடந்தத நீங்க சொல்றீங்களா, இல்ல நான் வர வைக்கட்டுமா என்று கேட்டான் கௌசிகன். காவல்துறை தலைமை செயலகம், சேலம். ஏசி கிருபாகரன், இன்ஸ்பெக்டர் திவாகர், கபிலன், மஹிமா, ரேணு, இன்னும் பலர் அங்கே கூடியிருக்க, கதிர், கான்ஸ்டபிள் முருகன் மற்றும் சுரேந்திரன் கையில் விலங்கோடு இருக்க மதிவதனி பேசத் தொடங்கினார். எங்களோட பிளான் நிஷாந்த இங்க வச்சு கொல்றதில்ல. அவனை சித்திரவதை செஞ்சு கவிதா கையாலேயே அவனை கொலை பண்ண வைக்கத்தான் திட்டம் போட்டோம். ஆனா அதுக்குள்ள அவனை கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவனை விட்டிருந்தா அவன் கண்டிப்பா உஷாராகி தப்பிச்சிருந்திருப்பான். நிஷாந்த் இறந்த பிறகு ராகினிக்கு சுரேந்திரன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவனை தோண்டி தோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா முதல்ல இறந்த முருகேசனும் நிஷாந்தும் ஒரே மாதிரி கொல்லப்பட்டது யாருக்கு பயத்தை வரவழைச்சதோ இல்லையோ, ராகினிக்கு பயத்தை வரவழைச்சிடுச்சு. ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்னன்னு தெரியும். இந்த சூழ்நிலையில ராகினியோட இந்த தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நிஷாந்த் இறந்ததுனால அவன் அப்பாவை பின்தொடர்ந்து எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இல்ல. அவனை எங்க கண் பார்வையிலேயே வச்சிருந்தோம். ராகினி எங்களை பத்தின உண்மைகளை கான்ஸ்டபிள் முருகன் கிட்ட சொல்லிட்டான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இனிமேலும் அவளை விட்டு வச்சா அது ஆபத்துன்னு அவளை கொலை பண்ண முடிவு பண்ணி சுரேந்திரனை வச்சு அவ எங்க இருக்கான்னு கேட்டோம். ஆனா அவ உஷாராகி சுரேந்திரன் கிட்ட அவ இருக்கிற இடத்த சொல்லவே இல்ல. அப்பதான் கான்ஸ்டபிள் முருகன் மூலமா அவளுக்கு ஸ்கெட்ச் போட்டோம். இந்த கேஸ விசாரிக்கிற ஆபீசர் கிட்ட நீ சொன்ன தகவலை சொன்னதாகவும், அவருக்கு இன்னும் சில தகவல்கள் வேணும், அதுக்காக உன்னை அந்த ஆலமரத்துக்கிட்ட இருக்கிற பழைய ஊராட்சி அலுவலகத்துக்கிட்ட வர சொல்றதாகவும் பொய்யான தகவலை கொடுத்தோம். அதை நம்பி ராகினி அங்க வந்தபோது கதிரும் சுரேந்திரனும் சேர்ந்து அவளை கொன்னு அவ கைகளை வெட்டி எடுத்தாங்க. ஜெயில்ல கவிதாவோட கைகள்ல கொதிக்கிற எண்ணெய கொட்டி அவ கைகளை எடுக்க காரணமா இருந்ததுக்காக அவளுக்கு அந்த தண்டனை. அவ துடிச்சு சாகர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு அவளோட இறந்த உடலை அங்கேயே விட்டுட்டு அவங்க பூங்குன்றனை பிடிக்க போயிட்டாங்க என்றார் மதிவதனி. இந்த பழைய கதையெல்லாம் இருக்கட்டும். இந்த கேஸுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத எங்க மகிமாவ நீங்க ஏன் கடத்துனீங்க என்று கேட்டாள் ரேணு.
சம்மந்தம் இருக்கிறேனோ என்றான் கௌசிகன். கவிதாவோட இந்த நிலைமைக்கு காரணமான இறந்து போன நிஷாந்தோட அப்பா வேற யாரும் இல்ல. கௌசிகன் ஒரு மணியை தட்டியவுடன் கபிலன் அந்த 60 வயதான கதிரிடம் இருந்து தப்பித்த அந்த ஆளை உள்ளே அழைத்து வர, அப்பா என்றாள் மகிமா. எல்லோரும் அதிர்ச்சியாக கௌசிகனை பார்க்க அவன் விளக்கத் தொடங்கினான். எஸ், அவர் மகிமாவுக்கும் அப்பாதான். அவரோட 2வது மனைவிக்கு பிறந்த மகள்தான் மகிமா. முதல் மனைவி இதோ இங்க இருக்கிற டாக்டர் மதிவதனி என்றான் கௌசிகன். அவங்க பழிவாங்க மட்டும் மகிமாவை கடத்த முயற்சி பண்ணல. கவிதாவோட பிளட் குரூப் ரொம்பவும் ரேரான ஏபி நெகட்டிவ். அன்பார்ச்சுனேட்லி மஹிமாவோட பிளட் குரூப்பும் அதேதான். மஹிமாவோட கைகளை ஆப்ரேட் பண்ணி அதை கவிதாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணத்தான் இவங்க மஹிமாவை கடத்தினாங்க. அவளோட கைகளாலேயே கொலை பண்ண வைக்கணும்னு தான் இவங்க வாக்குமூலத்துல சொன்னபோது எனக்கு மூளையில பொறி தட்டுச்சு. 2 கைகளும் இல்லாத கவிதாவோட கைகளால எப்படி கொல்ல வைக்க முடியும்? அப்பத்தான் இவங்க மஹிமாவை கடத்தினதோட முழு திட்டமும் எனக்கு புரிஞ்சுச்சு என்றான் கௌசிகன். ஆனா மேடம், இந்த சம்பவத்துல எந்த வகையிலயும் சம்பந்தமில்லாத மகிமாவை இப்படி தண்டிக்கணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இத்தனைக்கும் அவ உங்கள தன்னோட ஆஸ்தான குருவா மனசுல வச்சிருந்த ஒருத்தி. உங்களோட எல்லா கொலைகளுக்கு பின்னாலும் ஒரு நியாயமான காரணமும் கோபமும் இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த திட்டம் முழுக்க முழுக்க தவறானதுன்னு உங்க 3 பேருக்குமே தோணலையா? கௌசிகன் அந்த மூவரிடமும் கேட்டான். கதிர், மதிவதனி மற்றும் சுரேந்திரன் மூவரிடமிருந்தும் பதில் இல்லாததற்கு அடையாளமாக அவர்கள் தலை தொங்கி நிற்க இந்த பலிகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வைக்கப்பட்டது. திட்டமிட்டு 3 கொலைகள் செய்த குற்றத்திற்காக கதிருக்கும் சுரேந்திரனுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. குற்றத்துக்கு உதவியதற்காக டாக்டர் மதிவதனி மற்றும் கான்ஸ்டபிள் முருகன் இருவருக்கும் தலா 5 ஆண்டு சிறை தண்டனையும், அனுமதியின்றி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முயன்ற குற்றத்திற்காக 5 ஆண்டு சிறை தண்டனையுடன் மொத்தமாக 10 ஆண்டு சிறை தண்டனை டாக்டர் மதிவதனிக்கு கொடுக்கப்பட்டது. பூங்குன்றன் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்ட போதும் அந்த குற்றங்களின் வீரியம் மற்றும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அவரது மிருகத்தனமான செயலை தண்டிக்கும் பொருட்டு அவருக்கும் ஆயுள் தண்டனை அளித்தது நீதித்துறை. அப்பா செய்த பாவத்தை போக்க கவிதாவையும் கதிரின் பெற்றோரையும் தன் பொறுப்பிலேயே கவனித்துக் கொள்ள கார்டியன் உரிமையை சட்டபூர்வமாக வாங்கினாள் மகிமா. மகிமா, உங்களை நாங்க பகடக்காயா பயன்படுத்தினது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இப்ப நீங்க செய்யற இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்றான் கதிர் மகிமாவிடம். நீங்க கவலைப்படாதீங்க கதிர், உங்க கவிதாவை பத்திரமா உங்ககிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றாள் மகிமா. கதிர் புன்னகையோடு கௌசிகனிடம், மிஸ்டர் கௌசிக், நீங்க உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ். பல விஷயங்களை ஊகிச்சே தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்களை மன்னிச்சிருங்க என்றான். நியாயமா நீங்க செஞ்சது கொலை இல்ல கதிர், வதம். இப்படி வதம் செய்யும் உரிமையை ஆளாளுக்கு எடுத்துக்கிட்டா நாடே சுடுகாடா மாறிடும். பட் உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படித்தான் செஞ்சிருப்பேனோ என்னமோ. நீங்க நன்னடத்தையால சீக்கிரமா வெளியில வர நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இனிமேலாச்சும் பழிவாங்குற உணர்ச்சிகளை விரட்டிட்டு நிம்மதியா இருங்க. உங்க ஃபேமிலியையும் பார்த்துக்கோங்க. நாங்க இருக்கோம் என்றான் கௌசிகன். அவர்கள் சிறைக்கு செல்ல, நான் அப்பவே சொன்னேன்ல இப்படி என்னை தேடி திரிய வேண்டி வரும்னு. ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா இன்னொரு முறை என்னை தேடி ஊரெல்லாம் திரியணும். ம், ஜாக்கிரத. மகிமா குறும்பாக கூற, அதுக்கு என்ன அண்ணி, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கபிலன் சொல்ல கௌசிகனின் அலைபேசி அழைத்தது. டயலில் ஏசி கிருபாகரன். கௌசிக், கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா? ஒரு வித்தியாசமான கேஸ். வி நீட் யுவர் ஹெல்ப் என்றார் கிருபாகரன். இதோ இன்னும் 10 மினிட்ஸ் சார், அங்கே இருப்பேன். போனை அணைத்துவிட்டு திரு திருவென்று விழித்தான் கௌசிகன். சுத்தம் அண்ணி, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான் போல. கபிலனும் ரேணுகாவும் சிரிக்க மகிமா கௌசிகனை கோப பார்வை பார்த்தாள். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.